எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். பல்லவன் பாண்டியன் பாஸ்கரன் கதையோட தொடர்ச்சி. செல்போனில் உளவு சொன்னவன் திரும்பவும் ஜன்னல் அருகே வந்து நின்று கவனிக்க தொடங்கினான். உள்ளே பாஸ்கரனுக்கும் சங்கி எனும் சந்தான கிருஷ்ணனுக்கும் விவாதம் தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த விவாதம் எது அமானுஷ்யம் என்பதில் மையம் கொண்டிருந்தது. என் வரையில மனித சக்தியால முடியாத விஷயங்கள் எல்லாமே அமானுஷ்யம்தான். பாஸ்கரன் விளக்கி கொண்டிருந்தான். சரி, மனித சக்தியை நீ எவ்வளவு தூரத்துக்கு தெரிஞ்சு வச்சிருக்க? இது சங்கி. எவ்வளவு தூரத்துக்குன்னா, நிலாவுல காலை வைக்கிற அளவு, செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவு, உள்ளங்கைக்குள்ள அடங்கிடுற செல்போன் மூலமா கண்டம் விட்டு கண்டம் கூட பேச முடிஞ்ச அளவு. போதும் போதும்டா, இதெல்லாம் சரி. ஆமா, ஒரு விதை நெல்ல, அதாவது ஒரு மை பொட்டு அளவு கூட இல்லாத ஒரு சின்ன விஷயத்த ஏன் இந்த மனுஷனால கண்டுபிடிக்க முடியல? சங்கி தன் குடுமி சடை முடியை ஒரு மாதிரி நீவிக்கொண்டே கேட்கவும் பாஸ்கரனுக்கு சிரிப்புத்தான் வந்தது. சங்கி, நீ மனுஷ சக்தியை பத்தி பேசும்போது அதுல ஏன் இயற்கைய கலக்குற? அப்ப இயற்கை வேற மனுஷன் வேறையா? இல்லையா பின்ன? ஆமா, அமானுஷ்யம் பத்தி கேட்டுட்டு எதுக்கு இப்படி வேற விஷயம் பேசுறோம்? வேற விஷயம் ஒன்னும் பேசல பாஸ்கரா, சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். லுக்டா, மாய மந்திர செயல்களை தான் இந்த உலகம் அமானுஷ்யம்னு சொல்லுது. ஆனா அது உண்மை இல்லை. மனுஷ சக்தியோட பல பரிமாணங்களை இந்த உலகம் இன்னும் பார்க்கவே இல்லை. கூடு விட்டு கூடு வாஞ்ச விக்ரமாதித்தன் தன் இறைப்பைய தன் வாயாலேயே வெளியே எடுத்து கழுவி சுத்தம் செஞ்சுக்கிட்ட சீரடி சாய்பாபா, ஒரு இடத்துல இல்லாத போதே தென்பட்ட சித்தர்கள், இவங்கெல்லாம் மனுஷ சக்தியோட வித்தியாசமான பரிமாணங்கள். சரி, எதுக்கு இந்த விளக்கம்? அமானுஷ்யம் இந்த உலகத்துல எப்பவும் இருக்கு. நாம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்ங்கிறது தான் கேள்வி. நீ சொன்ன விஷயங்களை கூட்டி கழிச்சு பார்த்தப்போ உனக்கு அமானுஷ்ய அனுபவம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. என்ன சங்கி, யாரோ என்ன மோட்டிவேட் பண்றாங்க, யாருக்கோ நான் தேவைப்படுறேன்னு கொஞ்சம் முந்திதானே சொன்னேன். இப்ப இப்படி சொல்லி குழப்பறியே? குழப்பலடா, ஒரு விஷயத்துக்கு 360 கோணங்கள். அதுல ஒரு கோணத்துலதான் அந்த விஷயத்தோட முழு பரிமாணத்தை புரிஞ்சுக்க முடியும். ஆகையால எல்லா கோணங்களையும் பார்க்கணும். நான் முன்ன சொன்ன கருத்து விஞ்ஞான பூர்வமா சிந்திக்க சொன்னது. ஆனா இப்ப சொன்ன கருத்து அனுபவத்தோட அடிப்படையில சொன்னது. சரி, அப்ப இந்த விஷயத்துல மனித அறிவுக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்ட விஷயம் இருக்குன்னு சொல்றியா? இருக்கலாம்னு தான் சொல்றேன். அப்படின்னா நான் என்னோட முந்தைய பிறப்புகள்ல எல்லாம் பாண்டியனா பல்லவனா இருந்து இப்ப பாஸ்கரனா ஜனிச்சிருக்கேனா? இருக்கலாம்டா. சமணப்பட்டி பெருமாள் மலை கரடுல சமண சன்னியாசிகள் ஆவி சுத்திக்கிட்டு இருக்குன்னும், அது அந்த மலை மேல ஏறி வர்றவங்க மனசுல புகுந்து தற்கொலைக்கு தூண்டுறதாகவும் சொல்லப்படுற விஷயம் ஏன் உண்மையா இருக்க கூடாது? அந்த மலையில தங்க மீனாட்சி விக்கிரகம் தங்க புத்தர் சிலையாவும் இருக்குங்கிற விஷயம் இருக்கலாம். இருக்கலாம். டே ஸ்பானிஷ் தாடி, பீரும் சாண்ட்விச்சும் சாப்பிட்டுக்கிட்டு டார்வின்ல இருந்து பிளாக் கோல் தியரி வர படிச்சுட்டு ஜீன்ஸ் பேண்டும் தொலை போஜன சட்டையுமா மாடர்னிக்கு ஒரு ஐக்கன் சிம்பிளா இருக்கிற நீயா இப்படி பேசுற? நானே தான் பேசுறேன். அதெல்லாம் படிச்சதால தான் பேசுறேன். ஒரே ஒரு அமானுஷ்ய அனுபவம் போதும். நோபல் பரிசு வாங்கின விஞ்ஞானியா இருந்தாலும் ஆடி போயிடுவான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னு கேட்டுக்கோ. பிளட் கேன்சர்ல ஒரு விஞ்ஞானி மரணத்தோட வாசலுக்கு போயிட்டான். அப்ப ஒரு சயின்ட் வந்து அந்த விஞ்ஞானி உடம்பு பூரா வருடி விட்டார். நீ குணமாயிடுவேன்னு சொல்லிட்டு போனார். அதன் பிறகு அப்படித்தான் நடந்துச்சு. அந்த விஞ்ஞானி பொழைச்சிட்டாரு. டாக்டர்கள் அதன் பிறகு அவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அசந்து போயிட்டாங்க. கேன்சர் செல் எதுவும் அவர் ரத்தத்துல இல்ல. மிராக்கிள்னு ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. அதைத்தான் நாம அமானுஷ்யம்னு வேற வார்த்தையில சொல்றோம். சங்கி சொல்லிக்கொண்டே மிக நிதானமாக ஜன்னலோரமாக பார்த்தான். அந்த உருவம் நின்று கொண்டிருந்தது. சங்கியின் முகத்தில் ஒரு சன்ன சிரிப்பு பரவிய நிமிடம் மறைந்தும் போயிற்று. அப்ப தைரியமா இந்த வித்தியாச அனுபவத்துக்கு என்னை தயாராகுன்னு சொல்றியா? ஆமா, ஏதோ ஒரு வகையில நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். அதனாலதான் உனக்கு இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு. சந்தோஷமா அதை அனுபவி. சந்தேகங்களை தூக்கி எறி. விஞ்ஞான புத்திய கலட்டி விடு. திறந்த மனசோட ஆழ்ந்த நம்பிக்கையோட இறங்கு. நானும் உனக்கு உதவி செய்யறேன். உன் கூட நானும் அந்த மலை கரட்டுக்கு வரேன். சங்கி பாஸ்கரனின் கைகளை பற்றி கொண்டு உறுதி தொனிக்க பேசும்போது பாஸ்கரின் விழிகளில் பளபளப்பு. அதே சமயம் வெளியில், சார், ஒரு முக்கியமான திருப்பம். பாஸ்கரன் எல்லா விஷயங்களையும் நம்பி இருக்கணும். இது ஒரு கிரேட் சான்ஸுங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி இருக்கான் அந்த சங்கி.
என்னாலையும் நம்ப முடியல சார். எது எப்படியோ பாஸ்கரன் போலீஸ், பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு யாரையும் இனி பார்க்க போக மாட்டான். அந்த அளவு இந்த சங்கியை அவனை பிரெயின் வாஷ் பண்ணிட்டான். சரிங்க சார், இனி பிரச்சனை இருக்காது. பாஸ்கரன் புரொஃபஸரோட தன் போக்குல போய் விஷயத்தை முடிச்சிடுவான். நாம கவலைப்பட வேண்டாம். செல்போன் பார்ட்டி பேசிவிட்டு ஓசைப்படாமல் வீதி இருளில் நழுவவும் தொடங்கினான். அவன் நழுவவும் சங்கியும் பாஸ்கரும் அவனை பார்த்தபடியே வெளியே வந்தனர். சங்கி, இவனை பார்த்துட்டு தான் நீ அப்படியே உல்டாவா பேச்ச மாத்தினியா? ஆமா பாஸ்கரா, நான் முன்ன சொன்னதுதான் கரெக்ட். உன்னை ஒரு கூட்டமே கவனிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அமானுஷ்ய சரித்திர ஆராய்ச்சிய உன் மூலமா அந்த கூட்டம் செய்ய விரும்புறாங்க. இவங்க யாரு? நீ எதுக்காக இவங்களுக்கு தேவைப்படுறேங்கிறது தான் இப்ப பிரதானமான கேள்வி. நீ இங்கேயே இரு, நான் கொஞ்சம் அந்த நபரை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ அந்த அமானுஷ்ய சரித்திர ஆராய்ச்சிய நம்பி ஆராய்ச்சியில இறங்குற. அதே சமயம் இவன் யாருன்னு கண்டுபிடிச்சு இவனோட கூட்டத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த நொடியில இருந்து நமக்கு சினிமாவில் வர்ற ஹீரோ மாதிரி தைரியம் தான் நமக்கு பிரதானம். புத்திசாலித்தனம் தான் நம்மோட பலம். ஞாபகம் வச்சுக்கோ. நான் அவனை ஃபாலோ பண்ணி யாருன்னு தெரிஞ்சுக்காம திரும்ப மாட்டேன். அது வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணு. சங்கி சொல்லிவிட்டு ஒரு துண்டை எடுத்து தலையில் உருமா கட்டிக்கொண்டு சட்டையை கலட்டி போட்டுவிட்டு பட்டை கோடு போட்ட லுங்கியும் திறந்த மார்பும் தலைப்பாகையுமாக வீதி இருட்டில் ஒரு 100 மீட்டர் அளவு முன்னேறிவிட்டு அந்த செல்போன் மனிதனை குறிவைத்து நடக்க தொடங்கினான். பாஸ்கரனுக்கு பிரமிப்பாக இருந்தது. இந்த சங்கியிடம்தான் என்ன ஒரு வேகம், என்ன ஒரு தைரியம். தெருமுனையில் ஒரு வேப்ப மரத்தடியில் பைக் ஒன்று நின்று கொண்டிருந்தது. செல்போன் மர்ம ஆசாமி அதை போய் கிளப்பினான். வீதி விளக்கு வெளிச்சத்தில் வண்டி நம்பரை பார்க்க முடிந்தது. அது சங்கியின் கண் வழியாக மனதுக்குள் ஏறி பதிந்து கொண்டது. பைக்கும் உரிமையபடி புழுதி புரட்டலோடு சீறி புறப்பட நல்ல வேளை காலியாக வந்த ஒரு ஆட்டோ கை கொடுத்தது. அந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஆட்டோக்காரன் அதிகம் துரத்த அவசியம் இல்லாதபடி பைக்காரன் ஒரு அபார்ட்மெண்ட் கட்டிடம் முன்னால் நின்றான். கீழே பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்திவிட்டு மேலே ஏறும்போது வாட்ச்மேன் ஒரு சல்யூட் அடித்தான். ஆட்டோவை அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நிறுத்தி கொண்டு பார்க்க தொடங்கிய சங்கிக்கு வசதியாக மேலேறிய அவன் 3வது புளோரில் காற்றுக்காக ஜன்னலை திறந்தபடி வெளியே பார்த்தான். இப்போதைக்கு இது போதும் என்று தோன்றியது சங்கிக்கு. ஆட்டோவும் திரும்ப ஆரம்பித்தது. மண்டை ஓட்டை கவிழ்த்து போட்டு ஆஸ்திரேலியாக பயன்படுத்தி இருக்கிறான் சங்கி. வீட்டுக்குள் ஏதோ கொப்பரை போல இருக்கிறதே என்று கையில் எடுத்து பார்த்த பாஸ்கரனுக்கு தூக்கி வாரி போட்டது. வீசி எறிந்தான். கடமுட என்று உருண்டு ஓடி வாசல் படி அருகில் அது விழவும் சங்கி உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது. எதுக்கடா இதை தூக்கி எறிகிற என்றபடியே அதை கையில் எடுத்து புறாவை வருடி தருவது போல வருடியபடி உள்ளே நுழைந்து தரையில் கிடக்கும் இலவம் பஞ்சு திண்டின் மேல் கவிழ்த்தான் சங்கி. இலவம் பஞ்சு திண்டின் மேல் விழுந்தான் சங்கி. ஆமா, எதைத்தான் ஆஸ்திரேலியா யூஸ் பண்றதுன்னு இல்லையாடா? பாஸ்கரன் புடைக்க தன் ஆட்டு தாடியை நீவியபடி சிரித்தான். சிரிக்காத, வித்தியாசமா இருக்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்கு தெரியுமா? சரி சரி, இப்ப நான் எவ்வளவு வித்தியாசமானவன்கிறது விஷயம் இல்ல ஜென்டில்மேன். நாம அடுத்து என்ன செய்ய போறோங்கிறது தான் விஷயம். சரி சொல்லு. பெரிய ஜேம்ஸ் பாண்டு மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனியே, கண்டுபிடிச்சியா? விடுவேனா? ஐயா பக்கத்து நீலகண்டன் நகர்ல ராயல் அபார்ட்மெண்ட்ஸ் 3வது புளோர்ல இருக்கார். நாளைக்கு சாகவாசமா போய் மற்ற விஷயங்களை கவனிக்கணும். ஆமா சங்கி, ஏண்டா என்ன சுத்தி இப்படி நடக்குது? நான் என்ன பாவண்டா பண்ணேன்? ஃபூல், புண்ணியம் பண்ணி இருக்கேன் நீ. எந்த எழுத்தாளனுக்கு இப்படி ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? உட்கார்ந்த இடத்துல பேனாவால மர்மங்களை உருவாக்கி பேனாவால கொலை செஞ்சு ஜனங்க காதுல பூ சுத்திக்கிட்டு இருந்தா போதுமா? நீ கற்பனையில எழுதுற மாதிரி ஒரு விஷயம் நிஜத்துல நடக்குது. அதுதான், அதுல நீதான் ஹீரோ. யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி? இது ஆப்பர்ச்சுனிட்டியா இல்ல என்ன அழிக்க நடக்கிற சதியா? அட புடலங்கா, உன்னை அழிக்க ஒரு கூட்டம் எதுக்கு? ஒரு தோட்டா போதாது? மை டியர் ரைட்டர், உணர்ச்சி வசப்படாத. வாழ்க்கை பல சமயங்கள்ல மலைப்பாதையில பயணிக்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும். வளைஞ்சும் நெளிஞ்சும் முழு பாதையும் கண்ணுக்கு தெரியாம இருக்கும்போது நாம நம்பி அதுல பயணம் செய்யறது இல்லையா? அப்படித்தான் இதுவும். ரொம்ப தேங்க்ஸ்டா. உன்னை நான் தூக்கலாம், உன்னை போல இன்னொரு நபரையும் கூட சேர்ந்து தூக்கலாம். ஆனா என்னால எப்படி என்னையே தூக்கிக்க முடியும்? அதுக்கு உன்ன மாதிரி ஒருத்தர் வந்தாதானே நல்லா இருக்கும். அதான் வந்துட்டேன்ல, டோன்ட் வரி. நாளையில இருந்து ஒரு வாரத்துக்கு ஆபீஸ்க்கு லீவு. ஆமா, அது என்ன கையில நோட்டு?
அங்கு தொட்டு இங்கு தொட்டு சங்கி மீனாட்சி சுந்தரம் பாஸ்கரனிடம் தந்திருந்த நோட்டிடம் வந்து நிற்க, பாஸ்கரனும் அதை எடுத்து நீட்ட, அட்டையை திறந்த அடுத்த நொடி கப்பலான காகிதத்தில் அந்து பூச்சி ஒன்று நசுங்கி செத்து ஒரு பாலித்தீன் தாளின் துண்டு சிடுக்கு போல அதில் கிடக்க, பெருமாள் கரடு என்னும் கோணல் கையெழுத்தும் கீழே அடுக்களையூர் அப்பாசாமி துரை என்னும் பெயரும் கண்ணில் பட்டது. கூடவே அவரது முகவரி. அதில் அமெரிக்க மண்ணின் விலாசம். அடுத்த பக்கத்தை புரட்ட அதில் எண்ணுரை எனும் அடுக்களையூர் அப்பாசாமி துரையின் விவரணம். தேதி 18/4/1906. மை குட்னஸ், கிட்டத்தட்ட 95 வருஷத்துக்கு பழமையான நோட்டு. சங்கியின் உதட்டில் உற்சாக கூவல். இந்த விவகாரத்துல இது 2வது விஷயம். தட்சிண ரகசியம்னு ஒரு புருடா புத்தகம் ஒன்னும் இருக்கு. அது எங்க? வீட்டுல இருக்கு. அதுல உன்னை மோட்டிவேட் பண்ற விஷயங்களா? ஆமாண்டா, பிரம்மமித்திரர்ங்கிற சமண சன்னியாசி எழுதி போன நூற்றாண்டுல பைபிளை பிரிண்ட் பண்ணினப்போ இதையும் பிரிண்ட் பண்ணி இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி. அப்படின்னா அது முதல் அஸ்திரம், இது 2வது அஸ்திரமா? ஆமா சங்கி, ஆனா நான் இன்னும் இதை படிக்கல. பொறு, இந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு நான் பார்த்துடுறேன். என்ன இருக்கும்? எல்லாம் பழைய பல்லவிதான் இருக்கும். பொறு பாஸ், இதுல கொஞ்சம் உண்மை தெரியற மாதிரி இருக்கு. சங்கி கூற பாஸ்கரனும் எட்டி பார்க்க, அடுக்களையூர் அப்பாசாமி துரை அணிந்துரையில், அடியேன் அடுக்களையூர் அப்பாசாமி துரை அனந்த கோடி வந்தனங்களுடன் எழுதி கொள்வது. இந்த பெருமான் கரடு ஏடானது கற்பனையோ காவியமோ பிறர் பிரவசனமோ அன்று. இது ஒரு சத்தியமான விஷயம். அடியேன் சமணப்பெட்டியில் இருக்கும் எனது மைத்துனர் இல்லத்துக்கு போன சமயம் இந்த பெருமாள் கரடின் உச்சிக்கு போக நேர்ந்தது. போன பிறகே இந்த கரட்டின் அருமை பெருமையினை அறியலானேன். அடியேன் சமணப்பெட்டியில் இருக்கும் எனது மைத்துனர் இல்லத்துக்கு போன சமயம் இந்த பெருமாள் கரடின் உச்சிக்கு போக நேர்ந்தது. போன பிறகுதான் இந்த கரடின் அருமை பெருமை அறிய முடிந்தது. இது ஒரு சாதாரண கற்குவியல் அன்று. இங்கே தமிழும் பாலியும் பிரம்மதேயமும் கொஞ்சி விளையாடி இருக்கிறது. சமணர்களும் சைவர்களும் வாதப்போர் நடத்தி இருக்கிறார்கள். இங்கே ஒரு கல்வி நிறுவனமும் கலாலயமும் இருந்திருக்க வேண்டும். நான் அனைத்தையும் ஆராய போகிறேன். எனக்கு கல்வெட்டுகளை வாசிக்கும் திராணி இல்லை. ஆகையால் பாலி பிரம்மதேயம் அறிந்த சில சமணர்கள் மூலம் ஆராய்ந்தேன். அதன் அடிப்படையில் இந்த மலையில் ஒரு பொக்கிஷம் புதையுண்டு கிடப்பதும் அதனை துறவிகள் ஆன்மா காவல் காப்பதையும் அறியலானேன். அந்த துறவிகளின் ஆன்மா எனக்கு தரிசனமும் தரலாயிற்று. அதில் சிகாமணி மித்திரர் என்பவரது ஆவி என்னிடம் உரைத்ததைத்தான் இங்கே ஒரு வரலாற்று காவியமாக தருகிறேன். இதை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து அமெரிக்க மண்ணில் இதை பிரசுரிக்கவும் தீர்மானித்துள்ளேன். ஒன்று மட்டும் உறுதி, சிகாமணி மித்திரர் கூற்றுப்படி இது அச்சில் எழுத்தில் என்று எப்படி இருந்தாலும் எல்லோராலும் இதை வாசிக்க இயலாது. அருளாசிகள் மிக்கவர்களே வாசித்தறிவார்கள். இது எழுநாயிரும் பொழில் சந்திரனும் சுற்றி வரும் அழிமேவிய இந்த பாரின் புண்ணிய ஆத்மாக்களின் மேல் சத்தியமான ஒன்று. இனி பெருமாள் மலை காவியம் புகுவோமா? திக்கி திணறி பல்லை உடைக்கும் தமிழை படித்துவிட்டு நிமிர்ந்த சங்கியிடம் வாய் கொள்ளாத சிரிப்பு. என்னடா சிரிக்கிற? என்னடா தமிழ் பாஸ்கரா இது? எனிவே சோ இன்ட்ரெஸ்டிங். இதை படிக்க விதி இருக்கணுமா? கூத்தடிச்சிருக்கான். இரு, உள்ள என்ன கதை சொல்லி இருக்கான்னு பாப்போம். சங்கி அடுத்த பக்கத்தை திறக்க, வானில் பௌர்ணமி சந்திரன். சந்திரனின் அந்த தன்னொளியை புரட்டி போடும் வண்ணம் வேம்பா மணக்கும் எண்ணெய் வாடை அடிக்கும் பந்த சுடர்கள். சந்திர பிம்பமும் பந்த சுடரொளியும் சூழ்ந்து கிடக்கும் அந்த கரட்டு மலை பாறை பெருவெளியில் சந்திரகாச திலோத்தமர் தன் எதிரில் அமர்ந்திருக்கும் அத்தனை சமண சந்நியாசிகளையும் நோக்கியபடி பிரவசனம் செய்து கொண்டிருந்தார். சந்நியாசாத் மக்களே, சரணகச்சம் சொல்லி நமது தேவனாம் பிடுகனை தியானித்து விட்டு லோகாயத வாழ்வாம் மாயா விலாசம் பற்றி சிந்திக்க உள்ளோம். இந்த மாயா விலாசத்தின் ஒரு பகுதிதான் நம்மை அச்சுறுத்தும் விதமாக திரண்டு எழுந்து நிற்கும் வீர சைவம். சிவம் என்றும் சக்தி என்றும் அதன் கூறுகள் நம்மை மாயையில் தள்ளி அழிக்கவே இன்று திரண்டு வந்துள்ளது. நாம் நமது ஆன்மாக்கினியை ஆசை கரைபடாமல் வைத்துக் கொண்டிருக்கும் வரை நமக்கு பங்கமில்லை, பழுதில்லை. அதன் பொருட்டு நாம் நமது தேவாதி தேவனை நாம் தியானிப்போம். சந்திரகாச திலோத்தமர் தியானிப்போம் என்று சொன்ன நொடி பொழுதில் அங்கே பேரமைதி வந்து ஆட்கொண்டது.
அதே வேளையில் அவர்கள் அமர்ந்திருக்கும் அந்த பாறை பெருவெளிக்கு பின்னால் உள்ள கற்கோவிலில் சிறிய அகல் தீபம் ஒன்றின் முன்பாக மங்கலான செம்பொன் சுடர் போல தெரிந்து கொண்டிருந்தது பீடத்தில் இருக்கும் செம்பொன் பிரம்ம திருமேனி. அந்த சொர்ண விக்கிரக பிரம்ம திருமேனி முன் பானை அகல் ஒன்று அடக்கமாக சுடர்விட்டபடி எரிந்து கொண்டிருந்தது. திருமேனியிலும் கூட எளிதான ரஞ்சித மலர் மாலை. அதன் வாச கமழல் அந்த சூழலில் வீசும் தென்றல் காற்றிலும் கலந்து பிரவேசித்துக் கொண்டிருக்க, மையை கரைத்தார் போன்ற இரா பொழுதும் நள்ளிரவை நோக்கி கரைந்த வண்ணம் இருந்தது. அதே இரவு காலத்தில் மதுரை யானைமலை பெருவெளி மேல் பெரும் கூட்டம் ஒன்று கூடியிருந்தது. அவர்கள் அத்தனை பேரும் பாண்டிய ராஜ்ய வீரர்கள். மதுரையை ஒரு பிசாசை போல பற்றி கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவன் வீராவேசமாக பேசிக் கொண்டிருந்தான். என் அருமை சகாக்களே, நாம் புனிதமான தமிழ் புலவர்கள் புதைக்கப்பட்ட மண்மேல் நின்று கொண்டிருக்கிறோம். நமது காலடிக்கு கீழே பல செந்தமிழ் கிளார்கள் தாளி பிணங்களாக கிடக்கிறார்கள். இதற்கு காரணம் நம்மை அடிமை கொண்ட களப்பிரர்கள். நமது பாண்டிய குலத்திலகர் கடுங்கோன் பாண்டியனார் அவர்கள் பெரும் படையை திரட்டி வருகிறார்கள். அது களப்பாளன் படையை நிர்மூலமாக்கும். மீண்டும் மதுரை நமது வசப்படும். நமக்கு எதிராக யார் வந்தாலும் அவர்களை வெட்டி வீழ்த்த நாம் தயங்கக்கூடாது. அது களப்பிர வீரனாக இருந்தாலும் சரி, சமண சந்நியாசியாக இருந்தாலும் சரி, புத்த விகாரத்து பிட்சுக்கள் ஆனாலும் சரி, நமது ஒரே குறி சுதந்திர பாண்டிய நாடுதான். இந்த களப்பிரர்கள் வந்தேரிகள். நமது தமிழை நசுக்கி பாலியையும் பிரம்மதேயத்தையும் இந்த மண்ணில் நுழைத்தவர்கள். இன்ப தேன்மொழியான நம் தமிழை நாம் பேசினாலே பாவம் என்று சொன்னவர்கள். அதற்காக நம் நாக்கினையே அறுத்தவர்கள். அப்படி பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் இந்த மலை தலத்தில்தான் அந்த களப்பன் கழுவில் ஏற்றியும் கழுத்தை வெட்டியும் கொன்றான். அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கும் இந்த பூமி மேலே நின்று கொண்டு நாம் மேற்கொண்ட சபதத்திற்கு அவர்களது ஆன்மாவும் துணை செய்யும். இந்த மலை தலத்திலும் ஏனைய பாண்டிய நாட்டு மலை தலங்களிலும் களப்பிரன் நமது தமிழர்களை மட்டும் புதைக்கவில்லை, தமிழர்களாகிய நாம் வணங்கி வந்த தெய்வ பிரதமைகளையும் சேர்த்தே புதைத்து விட்டான். இந்த பாண்டி மண்டலத்தில் 1008 லிங்கங்கள் இருந்து வழிபாடு செய்யப்பட்டதாகவோ, அதில் 9 லிங்கங்கள் மட்டும் நவரத்தின கல்லால் ஆனது என்றும் நம் முன்னோர்கள் கூறி சென்றிருக்கிறார்கள். அவையெல்லாம் எங்கே போயிற்று? களப்பன் தன் வசம் கொண்டு சென்று விட்டானா, இல்லை மண்ணோடு மண்ணாக புதைத்து விட்டானா? இதை நாம் கண்டறிய வேண்டும். மீண்டும் மதுரை எங்கும் நமது சைவ சமயம் ஓங்கி வளர வேண்டும். ஈஸ்வரலிங்க சொரூபங்களும் சப்த கன்னியர், லந்திகேஸ்வரர், ஜடாரூபர், காலபைரவர், சிவகடாச்சர், ஆனந்த நாராயணர், ஜுவால நரசிம்மர், பள்ளிகொண்ட அரங்கன், அமர்ந்த கூடல் அழகர் என்று மதுரையம்பதியே நமது சைவ வைணவ மார்க்க சிறப்போடு வாழ்ந்ததையெல்லாம் களப்பன் காலாவதியாக்கிவிட்டான். ஒரு நாளா 2 நாளா 200 வருடங்கள் இதுதான் நம் நிலை என்றாகிவிட்டது. இதிலிருந்து மீள்வதற்கும் தமிழ் சமுதாயமான பாண்டிய சமுதாயம் புதிய பலம் பெறுவதற்கும் தமிழ் சித்தராம் மதங்கனி சித்தர் எங்கிருக்கிறார் என்றே தெரியாத அன்னை மீனாட்சி உருவை முதலில் ஐம்பொன்னில் செய்து பின் தன் ரசவாத திறத்தால் பச்சிலை காப்பினால் தங்க மீனாட்சியாகவே ஆக்கிவிட்டார். அதன் பின் அவர் வழிபட்டு வந்த அந்த உருவை கூட சமண கூட்டம் ஒன்று கவர்ந்து சென்று விட்டது. ஒரு சாரார் பிட்சுக்கள் அதை களவாடி சென்று விட்டதாக கூறினாலும் நமக்கு வந்த உளவு தகவல்கள் மூலம் அது சமணிய நல்லூர் என்னும் சிற்றூரை ஒட்டி இருக்கும் பெருமான் கரட்டில் இருப்பதாகவே தெரிகிறது. அவர்கள் அன்னையை சந்திரபிரபா தேவியாக தங்கள் நம்பிக்கைக்கேற்ப மாற்றி அனுதினமும் பூஜிப்பதாக ஒரு தகவல் கூறுகிறது. இன்னொரு தகவலோ அது பிரம்ம முகூர்த்தமாக வழிபடப்பட்டு வருவதாகவும் கூறுகிறது. எதுவாக இருப்பினும் அது நமது சொத்து, நாம் அதை அடைந்தாக வேண்டும். இதற்கான பணியை நம் வீரபாண்டியன் தலைமையிலான குழு செய்யும். புதிதாக திகம்பரர்களும் கபாலிகர்களும் கூட இப்பொழுது இந்த மண்ணில் நடமாடத் தொடங்கிவிட்டார்கள். இவர்களில் திகம்பரர்கள் சமணியர்களுக்கு துணை போகிறவர்கள், கபாலிகர்களோ நமக்கு துணை வர தயாராக இருக்கிறார்கள். கபாலிகர்கள் மந்திர பிரசாதிகள். இவர்களின் துணை நமக்கு இருந்தால் போதும், நாம் நிச்சயம் வெற்றி பெற்று விடலாம். இப்பொழுது கூட இந்த மலையில் நமது பாண்டிய வம்சாவளியில் வந்த கோச்சடை பாண்டியரும் நெடுஞ்சடையனாரும் உக்கிர பெருவழுதியாரும் போற்றி வணங்கி துதி செய்த
யுத்த ஜெயத்துக்கு காரணமான சரபேஸ்வர மூர்த்தியின் பிரதிஷ்டை சொரூபம் இதே யானைமலையின் ஈசான்ய முடிவில் வடக்கு நோக்கிய பார்வையோடு உள்ளது. அவரை வணங்கிவிட்டு நமது போராட்டத்தை துவக்குவோம். பாண்டிய பெரு நாட்டையும் அடைந்து காட்டுவோம். பாண்டிய வீரனின் நீண்ட உரை முடிவடைந்த நொடி அவனால் விழிக்கப்பட்டு எடுத்துரைக்கப்பட்ட வீரபாண்டியன் என்பவன் அத்தனை பாண்டிய வீரர்கள் மத்தியிலும் ஆவேசமாக முன்னே வந்தான். வீர சகாக்களே, களப்பிரனை அழித்து ஒழிக்கும் முயற்சியில் கைவிட்டு போன நமது கடவுளர் உருவங்களையெல்லாம் நாம் கண்டறிவதே இங்கே நமது பணி, எனது பணி. எனது சகாக்கள் அதற்காக எனக்கு உதவுவார்கள். இப்பொழுதே சமணிய நல்லூர் சென்று பெருமான் மலை கரட்டை குறிவைப்போம். நமது கடுங்கோன் பாண்டியர் களப்பிரனை குறிவைத்து யுத்த பேரிகை முழக்கும் சமயம் சமணிய நல்லூர் பெருமான் மலை கரட்டில் நாங்களும் வீர முழக்கம் இடுவோம். இனி அது சமணிய நல்லூராக இராது, ரமணீய நல்லூர் எனும் தனது பழைய பெயரை அடைந்துவிடும். பெருமான் மலை கரடும் பெருமாள் மலை கரடு எனும் தனது பழைய பெயரை அடைந்துவிடும். சந்திர பிரபாவோ இல்லை பிரம்ம திருவுருவோ எதுவாக இருந்தாலும் மதங்கனி சித்தரின் சொர்ண மீனாட்சி உருவம் மீண்டும் வசப்படும். பின் அது இப்பொழுது நெல் கொட்டாரமாக விளங்கும் அன்னை மீனாட்சி ஆலயத்தில் வைத்து வணங்கப்படும். அந்த அன்னையே அதற்கு நமக்கு உதவுவாள். அகோரர்களுக்கு அஞ்சாமல் சமண சந்நியாசிகளின் நலனுக்காக காவல் இருக்கும் களப்பிரர்களின் படை பற்றியும் கவலைப்படாமல் நாம் செயல்பட்டால் நிச்சயம் நாம் வெல்வது உறுதி. அதற்காக நான் இப்பொழுதே இந்த மலையை விட்டு நீங்க சித்தமாகி விட்டேன், வருகிறேன். அந்த வீரன் முழக்கமிட்டு முடித்துவிட்டு அந்த கூட்டத்தில் தென்பட்ட ஒரு முதிய கிழட்டு வீரரை போய் பார்த்து அவர் காலில் விழுந்து வணங்கினான். ஆசிரியரே, நான் சென்று வருகிறேன் என்றான். நல்லது, கத்தியை விட புத்தியை பயன்படுத்துவதுதான் சிறந்தது. அதை புரிந்து கொண்டு செயல்படு. அந்த பெருமான் கரட்டு மலையை சுற்றி ஒரு மாய வேலி போடப்பட்டிருப்பதாகவும் அது அங்கு வரும் சமணீயர்கள் அல்லாதவர்களை பித்து பிடிக்க வைத்துவிடும் என்றும் அறிந்தேன். அதனால் எச்சரிக்கையோடு செயல்படு. அவர் சொல்ல வேண்டியதை சொல்லி விடை கொடுத்தார். அவனும் துள்ளிக்கொண்டு புறப்பட்டான். இரவு காலம் என்று திகட்டல் இல்லை. நிலா ஒளி போதுமானதாக இருந்து வழியை காட்டியது. அவனை தொடர்ந்து சிலரும் அவன் பின்னேயே நடந்து கொண்டிருந்தார்கள். கீழே இறங்கிய அவன் நேராக ஒரு கல் மண்டபம் கீழ் மலை பாறையின் அடி சரிவை ஒட்டி எழுந்தருளி இருக்கும் சரபேஸ்வர மூர்த்தியின் திருவுருவம் முன்னால் போய் நின்றான். காட்டாமனுக்கு எண்ணெய் உதவியோடு இளவந்திண்டுங்கள் விளக்குகளாய் எரிந்தபடி இருக்க சரபேஸ்வரமூர்த்தி விக்கிரகம் விசித்திர உருவத்தோடு அவனை ஆச்சரியப்படுத்தியது. கைகளை கூப்பி வணங்கினான். ஐயனே, நான் இறங்கி செயல்படுத்த உள்ள செயல்களுக்கு உறுதுணையாக இருங்கள். எதிரிகள் வெற்றி கொள்ளாதபடி நான் மட்டுமே வெற்றி கொள்ள எனக்கு வழிகாட்டுங்கள். இப்படி வேண்டி முடித்த நிலையில் புறவியில் ஏறி அதை புழுதி காற்றோடு செலுத்த தொடங்கினான். அவனை பின் தொடர்ந்து ஒரு கூட்டமும் செல்ல ஆரம்பித்தது. சமணிய நல்லூர் பெருமான் மலை கரடு. சமண சந்நியாசிகள் உறக்கத்தில் இருந்தார்கள். பாறை சரிவுகளில் ஒரு ஆண் படுத்துக்கொள்ள தோதாக படுக்கைகள் செதுக்கப்பட்டிருக்க சில இடங்களில் கல் தச்சர்களும் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அடிவார பரப்பில் இருந்து மேல் தளம் வரை ஆங்காங்கே தீப்பந்தம் தாங்கிய களப்பிர காவல்காரர்கள். காற்று உருண்ட பாறைகளிலும் அதன் ஊடாக வளர்ந்து கிடக்கும் செடிகொடிகளிலும் மோதி ஒரு தினுசாக குரல் கொடுத்து கொண்டிருக்க எவர் கண்ணிலும் படாதபடி மலை பாம்பு ஒன்று ஊர்ந்து மேலேறியபடி இருந்தது. நன்கு நீண்ட யானையின் தும்பிக்கை அளவு தடித்த பாம்பு அது. பசி வேட்கையுடன் மேலேறும் அந்த பாம்பின் பார்வைக்கு நிலவின் ஒளி வழிகாட்டி கொண்டிருந்தது. மேலேறி வந்த நிலையில் சமதளத்தில் ஆங்காங்கே யோக நித்திரையாக மல்லாந்து ஒரு சடலம் போல கைகால்களை பொருத்தி கட்டப்பட்டது போல சந்நியாசிகள் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தபடியே ஊர்ந்தது. அதன் நெளியும் தேகத்துக்கு மிக அருகில் ஒரு முதிர்ந்த ஒற்றை நாடி சந்நியாசியின் தேகம் ஒன்று யோக நித்திரையில் இருப்பதை பார்த்து அப்படியே அவர் உடல் மேல் ஏற ஆரம்பித்தது. அடுத்த சில நொடி பொழுதில் அந்த பாம்பின் வளைப்பில் அந்த சந்நியாசி அகப்பட்டு கொண்டு ஹீன குரல் எடுத்து முனகத் தொடங்கினார். சப்தம் கேட்டு மற்ற சந்நியாசிகளும் கல் தச்சர்களும் கண் விழித்து கொண்டார்கள். மலைப்பாம்பின் பிடிக்குள் உயிர்வாதையை அனுபவித்தபடி இருக்கும் தங்கள் சக சந்நியாசியை பார்த்து வாய் பிளந்தார்கள். கல் தச்சர்கள் தங்கள் வசம் உள்ள உளி மற்றும் மட்டத்தடிகளால் அந்த பாம்பை தாக்க சென்றபோது ஒரு சந்நியாசி பாய்ந்து வந்து தடுத்து விட்டார். வேண்டாம், அந்த பாம்பினை தாக்காதே.
அது தன் பசிக்கான ஆகாரத்தை புசித்தபடி இருக்கிறது. ஆகாரமாய் எங்கள் சந்நியாசி ஒருவர் அமைந்து விட்டது அவர் கருமம். அட என்னங்க நீங்க இப்படி கூடவா இருப்பீங்க? இது தர்ம நியாயம் பேசுற இடம் இல்லைங்க. ஒரு கல் தச்சன் அந்த பாம்பின் பின் உடல் மேல் உளி கொண்டு குத்த தொடங்கினான். தச்சனே, வேண்டாம், உயிர்வதை செய்யாதே. அதுவும் இந்த இடத்தில் நிச்சயம் செய்யலாகாது. தர்மத்திற்காகவும் மோட்சத்திற்காகவும் தன்னையே அர்ப்பணித்து அனைத்தையும் சகித்து கொண்டு ஒரு புழு பூச்சிக்கும் தீங்கு நேராத வண்ணம் வாழும் எங்கள் தவ வாழ்க்கையை பங்கப்படுத்தி விடாதே. அந்த பாம்பின் பசிக்கு இரையாக வேண்டும் என்பது அவரின் கர்மம். அந்த சந்நியாசி குரல் நடுங்க பேசி அந்த தச்சனை தடுத்தாலும் பலர் அதை ஒப்புக்கொண்டது போல தெரியவில்லை. பாம்பின் வளைப்பில் உடம்பு எலும்புகளெல்லாம் நொறுங்க அகப்பட்டு கொண்ட சந்நியாசி போடும் சத்தம் பல சந்நியாசிகளையும் புதிதாக சமணம் தழுவியவர்களையும் மிகவே பாதித்தது. பொறுக்காத ஒருவர் மிக வேகமாக மட்டக்கம்பு ஒன்றை கொண்டும் தீப்பந்தம் ஒன்றை கொண்டும் பாம்பின் உடம்பை தீண்ட அது சந்நியாசியை பிடித்த பிடியை நழுவ விட்டது. தன்மேல் தாக்குதல் நிகழ்த்தியவர்களை நோக்கி சீரவும் செய்தது. வேண்டாம் வேண்டாம். அந்த கூட்டத்தின் தலைமை சந்நியாசியும் சந்நியாசத்தின் உச்சமான ஆனந்த லய பயிற்சியையும் பெற்றவருமான சந்திரகாச திலோத்தமர் கூட தடுத்து பார்த்தார். ஆனால் அவர்கள் காதில் எதுவும் விழவில்லை. அந்த பாம்பின் பிடியிலிருந்து விடுபட்ட சமண சந்நியாசியிடம் கூட உயிர் மூச்சு இல்லை. அது எப்பொழுதோ போய்விட்டிருக்க காயம்பட்ட நிலையில் அங்கிருந்து விலகி ஓடத் தொடங்கிய மலைப்பாம்பானது ஒரு துவாரத்தில் புகுந்து கொண்டு தன் மொத்த உடலையும் உள்ளே இழுத்து கொண்டது. அதை பின்தொடர்ந்து சென்றவர்கள் அது மறைந்து விட்டதை கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டபடி திரும்பும் போது ஒரு கல் தச்சன் மட்டும் அந்த துவாரம் அருகே சென்று தீப்பந்த சுடரொளியோடு உள்ளே எட்டி பார்த்தான். அதிர்ந்தும் போனான். உள்ளே அவனது பந்த ஒளி பட்டு பதிலுக்கு தகதகவென்று செந்நிற தீ போல ஒரு லிங்க உருவம் தெரிய அந்த மலைப்பாம்பு அதை வளைத்து பிடித்து கொண்டிருந்தது. அதற்கு அப்பால் வெள்ள உருண்டைகள் போல 1008 லிங்க சொரூபங்கள். அந்த 1008 லிங்கங்களை பார்த்து அயர்ந்து போன விழிகளோடு பார்வையை திருப்பினான். சமண சந்நியாசிகள் மலைப்பாம்பின் பிடியில் சிக்கி உயிரை விட்டிருந்த சந்நியாசியை பதவிசாக தூக்கி கொண்டு அந்த சிறு மலையின் சமதளம் நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். சிலர் ஒரு சந்தோஷ அனுபவம் போல உற்சாகமாக பாட ஆரம்பித்தார்கள். அந்த தச்சனை வியப்பு பிடுங்கி தின்றது. நேராக தனது குருநாதரை தேடிக்கொண்டு ஓடினான். அவரும் மற்ற கல் தச்சர்களும் ஒரு கல் குகையில்தான் தங்கி இருந்தார்கள். அங்கே ஒரு கண்ணாடி சிமினி விளக்கு எரிந்தபடி இருந்தது. சமணர்கள் பெரும்பாலும் பந்தங்களை பயன்படுத்துவதில்லை. பந்த வெளிச்சம் நோக்கி ஈசல்கள் படையெடுத்து வந்து உயிர்விட்டால் அந்த பாவம் தங்களை சேரும் என்பது அவர்களின் நம்பிக்கை. எனவே கூடியவரை அடக்கமாக எரியும் விளக்குகளையே பயன்படுத்துவதால் அந்த கரட்டின் மேல் தளமே சுமாரான வெளிச்சத்தோடுதான் இருந்தது. லிங்கங்களை பார்த்த நிலையில் பிரமித்திருந்த கல் தச்சன் நேராக தன் குழுவினரிடம் போய் நின்றான். அவர்களின் பார்வை இறந்துவிட்ட சந்நியாசியை முக்திக்கு வழிகாட்டும் வைபவத்தில் இருந்தது. ஒரு அநியாய இறப்பை கூட துக்கமாக கருதாமல் அவர்கள் கொண்டாடுவது அவனுக்கு வியப்பாக இருந்தது. அந்த வியப்பையும் மலை குகையில் தன் கண்ணில் பட்ட காட்சியின் வியப்பையும் ஒரு சேர அனுபவித்த நிலையில் இருந்த அந்த கல் தச்சன் அதை தங்கள் குழுவினரிடம் வெளிப்படுத்த ஆரம்பித்தான். நண்பர்களே, என்ன இது? இந்த சந்நியாசிகளின் செயல் பெரிய வியப்பாக இருக்கிறதே என்று கேட்க, இதில் வியக்க எதுவும் இல்லை தேவதாசா, இதுதான் சமண சந்நியாசிகளின் வழக்கம். என்ன பழக்கம் இது? ஒரு மரணம் இவர்களுக்கு வருத்தம் அளிக்காதா? இல்லை, இவர்கள் மரணத்தை அச்சத்துக்குரிய ஒன்றாக நினைப்பவர்கள் இல்லை, அதை ஒரு மாற்றாக கருதுகிறவர்கள். மனித பிறப்பெடுத்து விட்ட வாழ்க்கைதான் இவர்கள் வரையில் பாரமான ஒன்று. மரணம் இவர்களுக்கு விடுதலை. சில மடாலயங்களில் மரண முக்தியை இனிப்புகள் தந்து கொண்டாடி மகிழ்வார்கள். தேவதாசன் என்று விளக்கமளிக்கப்பட்ட அந்த கல் தச்சனுக்கு தனது குருநாதர் சொன்ன பதில் பேர ஆச்சரியத்தை தந்தது. இருந்தாலும் ஆங்காங்கே சில சந்நியாசிகள் துக்கத்தோடு இருப்பதையும் பார்க்க முடிந்தது. அவர்கள் சந்நியாசத்திற்கு புதிதாக வந்து இன்னமும் நிலை பெறாதவர்கள். அந்த இரவு நேரம் இப்படி வித்தியாசமான அனுபவமாக ஆகிவிட்டதை நினைத்த அவன் அடுத்து தான் பார்த்த லிங்க சொரூபங்களை பற்றி பேசத் தொடங்கினான். குருவே, நான் இப்பொழுது ஒரு அதிசய காட்சியை கண்டேன். தெரியும், நீ எதை பற்றி பேசப் போகிறாய் என்று தெரியும். எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். ஈசானிய குகையில் லிங்க சொரூபங்களை பார்த்திருப்பாய்.
உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா குருவே? தெரியாமலா? நமது வேலை அதை பார்த்து வாய் பிளப்பது அல்ல. நமது கலப்ப சக்கரவர்த்தியின் ஆணைப்படி இங்கே சமண விலாசங்களை உருவாக்குவதுதான். அது சரி, அந்த லிங்க சொரூபங்களை ஏன் அங்கே போட்டு வைத்திருக்கிறார்கள்? வேண்டாம், அதை பற்றி அதிகம் பேசாதே. சிவரூபங்கள் இங்கே சிறை பிடிக்கப்பட்டு பல காலம் ஆகிவிட்டது. 200 ஆண்டுகளுக்கு முன்னர் அவை இங்கே சித்த புருஷர்களால் வழிபடப்பட்டவை. அப்படியா? இந்த மலைக்கே சிவபெருமான் கரடு என்பதுதான் பெயர். சிவபாதையான சைவம் முக்திக்கு வழிகாட்டாது. அது பிறப்புகளை தந்தபடி இருக்கும் என்பதால் தான் கலப்பன் சமண நாட்டம் கொண்டான். சந்நியாசிகளின் செயல்பாடுகளை பார்த்தபடி சன்னமான குரலில் தேவதாசனுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தார் அவனது குருநாதர். சிவபெருமான் கரடு என்று அவனாலும் பின் சந்நியாசிகள் வசம் அகப்பட்ட நிலையில் பெருமான் கரடாகவும் ஆகிவிட்ட அந்த மலை தளம் மேல் ஒரு துர்மரணமும் பின் விசித்திர காட்சிகளுமாகவும் தென்பட்டு கொண்டிருக்க, வானில் வட்ட நிலவும் ஒளியை உமிழ்ந்து கொண்டு நடப்பதை பார்த்தபடி இருந்தது. அந்த வேளையில்தான் அடிவார சருக்கத்தில் வீரபாண்டியனின் புரவி கூட்டமும் வந்து கூடியது. அவர்களில் பிரதானமாக திகழ்ந்த வீரபாண்டியன் தன் வீர சகாக்களை பார்த்து பேசலானான். சகாக்களே, நான் மலை மேல் சென்று அங்கு எத்தனை சந்நியாசிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எத்தனை பேர் காவல் இருக்கிறார்கள் என்று தகவல்களை ரகசியமாக அறிந்து கொண்டு வருகிறேன். நீங்கள் இங்கேயே தங்கி இருங்கள். இந்த அடிவாரத்தில் இருக்கும் கிராமம் ரமணிய நல்லூரின் காவல் தெய்வமான கார்த்தவராயன் கோயிலைத்தான் களப்பிரர்கள் தங்களது சதுக்க பூதமாக சாத்த கடவுளுக்குண்டானதாக மாற்றி சாத்தன் கோவிலாக்கி விட்டார்கள். அங்கு நீங்கள் தங்கி இளைப்பாறலாம். நான் மேலே போய் ஆழ அகலம் அறிந்து திரும்புகிறேன். அநேகமாக நாளைய விடியலில் நமது கடுங்கோன் பாண்டியர் மதுரையை வளைத்து யுத்த முழக்கம் செய்வார். அதுதான் நாமும் இங்கே இந்த மலையை வளைத்து முழக்கமிட வேண்டிய தருணம். அங்கே மதுரையும் இங்கே மலையும் நமது வசப்பட்டு விட்டால் அதுவே நமக்கு பெரிய வெற்றி. இந்த மலை அசாதாரணமானது. நமது தெய்வ திருமேனிகளை கலப்பன் இங்கேதான் சிறை வைத்திருக்கிறான். அந்த சிறைவாசமும் இன்றோடு முடிந்துவிடும். நாளைய இரவோ இல்லை நாளை மறுதினமோ அந்த திருமேனிகள் விடுதலை பெறும். வரலாற்றிலும் நமது பெயர் காலகாலத்திற்கும் வாழத்தான் போகிறது. அதை நாமும் பார்க்கத்தான் போகிறோம். வீரபாண்டியன் கெழுமிய ஒரு பேருரையை நிகழ்த்தி விட்டு மலை நோக்கி ஏறத் தொடங்கினான். பூரண சந்திரன் வழித்தடத்தை காட்டி ஒத்துழைப்பு தந்து கொண்டிருந்தான். அடப்பான புதர்களினூடே இரவில் மட்டுமே மலரும் சில விருச்சி பூக்கள் மலர்ந்து மனம் வீசி கொண்டிருந்தன. பருத்த பாறைகள் அவன் ஒளிந்தும் மறைந்தும் மேலேற உதவி செய்தது. மலையின் ஒரு சருக்கத்தில் சாவடி கூண்டுகள் இருந்தன. அதில் களப்ப வீரர்கள் அமர்ந்த வண்ணம் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆங்காங்கே சில அகோரர்கள் நிர்வாண கோலத்தில் பாறைகளின் மேல் மல்லாந்து கிடந்தனர். சில இடங்களில் சோமபானம் தேங்கிய மண்பானைகள் உடைந்து கிடந்ததில் இருந்து அகோரர்கள் அவற்றை ருசி பார்த்திருப்பதை வீரபாண்டியனால் உணர முடிந்தது. சங்கம் வைத்து தமிழையும் சைவத்தையும் வளர்த்த பெருநகரம் பாண்டிமா நகரம். அது இன்று கலாச்சார சிதைவடைந்து அந்நியன் வசப்பட்டு அல்லோல கல்லோலமாகி விட்டிருந்ததை அசை போட்டபடியே வீரபாண்டியன் ஒளிந்து ஒளிந்து மேலேறி கொண்டிருந்தான். ஒன்றுக்கொன்று முரணான நம்பிக்கைகளை உடையவர்கள் ஒரே மலைத்தளத்தில் திரிவது அவனுக்குள் ஆச்சரியத்தையும் தந்தபடி இருந்தது. காவலாளிகள் இவர்களை விடவும் வேறுபட்டவர்கள். மண்டையோடும் கையுமாக மந்திர தந்திர வித்தைகளில் கை தேர்ந்தவர்களாக பாண்டிய மண்டலத்தில் மறைந்திருந்து வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதையும் கூட அந்த வேளையில் நினைத்து பார்த்தான். ஒரு வழியாக உச்சியை எட்டிய போது சமதளத்தில் சந்நியாசிகள் கூட அமர்ந்திருப்பதையும் அவர்களுக்கு நடுவில் இறந்துவிட்ட சந்நியாசியின் உடல் கிடப்பதையும் கூட கண்டான். ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. அதனால்தான் இந்த நள்ளிரவிலும் சந்நியாசிகள் உறங்காமல் உட்கார்ந்து இருக்க கண்டான். இவர்களுக்கு நடுவில் கல் தச்சனாகிய தேவதாசன் மட்டும் அதீத பரபரப்போடு ஆர்வத்தை அடக்க மாட்டாமல் தனியே பிரிந்து தான் முன்பு பார்த்த ஈசான்ய குகை நோக்கி செல்வதை பார்த்தவன் மெல்ல அவனை பின்தொடர்ந்தான். அந்த குகை உள்ளே செல்ல முடியாதபடி பருத்த பாறைகளால் மூடப்பட்டிருந்தாலும் ஆங்காங்கே துவாரங்கள் இருந்து அதில் ஒன்றினுள் தான் மலைப்பாம்பும் நுழைந்திருக்க, பாம்பு நுழைந்திருந்த துவாரம் வழியாகவே தேவதாசனும் எட்டி பார்த்தபடி இருந்தான். ஆங்காங்கே கசியும் நில ஒளியில் சான் உயர லிங்க சொரூபங்களின் அரைவட்ட தலைபாகம் ஒரு வினோத காட்சியாக அவனுக்கு தோன்றியது.
கூடவே சிவ தொடர்பாக அவனுக்கு அவன் முன்னோர்கள் கூறிய கதைகளும் நினைவில் எழும்ப தொடங்கின. ஈசன் ஒரு புலையன், அரவத்தை கழுத்தில் சூடிக்கொண்டு சதா நடனமாடி கொண்டிருப்பவன், மனித மனத்தில் ஆசையை உருவாக்கி பாவத்தில் தள்ளுபவன் என்றெல்லாம் அவனுக்கு சொல்லப்பட்டிருப்பதும் அதன் காரணமாகவே அவனது சொரூபங்களை எல்லாம் களப்பன் சிறைப்பிடித்து இப்படி ஒரு மலை குகையில் போட்டு அடக்கிவிட்டான் என்றும் நினைத்தவன் திரும்பிய போது வீரபாண்டியன் நின்று கொண்டிருந்தான். அவன் கரத்து வாள் தேவதாசனை குறிவைத்தபடி நீண்டிருந்தது. நீ யார்? நீ யார்? தேவதாசன் பயத்தோடு கேட்க வீரபாண்டியன் அவனை நெருங்கி வாளை நெருக்கினான். பின் கத்தாதே, நான் பாண்டிய வீரன், நீ கல்தச்சன் தானே என்றும் கேட்டான். ஆமாம். இங்கே என்ன செய்கிறாய்? இங்கே எட்டிப்பார், உனக்கே தெரியும் தேவதாசன் கூறவும் வீரபாண்டியனும் எட்டி பார்த்தான். பின் பரவசப்பட்டவனாக ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம் என்று கண்களை மூடி ஒரு வினாடி தியானித்தவன், நட என்னோடு, வழியில் கூப்பாடு போட்டாய் தொலைந்தாய் என்றான். உனக்கு என்ன வேண்டும்? எதற்காக என்னை அழைக்கிறாய்? நான் உன்னோடு எங்கு வர வேண்டும்? தேவதாசன் நடுங்கியபடியே கேட்டான். வீரபாண்டியன் அவனுக்கு தொடர்ந்து பதில் சொல்லிக் கொண்டு இருக்காமல் அவன் பிடரியில் ஒரு வர்ம தட்டு தட்டவும் தேவதாசன் சுருண்டு விழுந்தான். விழுந்தவனை தூக்கி கொண்டு வீரபாண்டியனும் கீழே இறங்க ஆரம்பித்தான். களப்பிரர்களின் சாவடி குண்டுகளை ஏமாற்றி கீழே இறங்குவது சிரமமாக இருந்தாலும் சாதிக்கும் வெறி நிரம்பி இருந்ததால் அந்த சிரமங்கள் பெரிதாக தெரியவில்லை. கீழே சாத்தன் கோயில் கல் மண்டபத்தில் பாண்டிய வீரர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஒருவனை சுமந்தபடி வீரபாண்டியன் வரவும் விடைத்து எழுந்து நின்றார்கள். பாண்டியா, யார் இவன்? சொல்கிறேன், இவன் ஒரு கல்தச்சன், சமணவாடிகளை எழுப்பும் கூட்டத்தவன். இந்த பாண்டிய நாட்டில் ஒரு மலைத்தளம் விடாமல் சென்று சமணவாடிகளை எழுப்பியும் விகாரங்களை உருவாக்குவதையும் தொழிலாக கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். இவனை விசாரித்தால் போதும், மேலே எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லாமே நமக்கு தெரிந்துவிடும். ஆனால் இவன் மயங்கி கிடக்கிறானே, இதோ இப்பொழுது விழித்து விடுவான். வீரபாண்டியன் சொல்லிக்கொண்டே தேவதாசன் பிடரியை திரும்ப தட்டி வர்மக்கட்டை விடுவித்தான். தேவதாசனும் ஏதோ தூக்கத்திலிருந்து எழுந்தவன் போல எழுந்து நின்று கொண்டு சுற்றி நிற்பவர்களை பார்க்க ஆரம்பித்தான். என்ன பார்க்கிறாய்? உன் பெயர் என்ன? என் பெயர் தேவதாசன். எந்த தேவனுக்கு தாசன் நீ? நான் எல்லா தேவர்களுக்கும் தாசன். ஆனால் பொன்னுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு கொண்டு களப்பன் சொல்கிறபடி புத்த விகாரங்களையும் சமணவாடிகளையும் எழுப்புகின்றவன், அப்படித்தானே? ஆமாம், ராஜ கட்டளையை ஈடேற்றுவது எங்கள் கடமை ஆயிற்றே. சரி, மேலே எத்தனை சந்நியாசிகள் இருக்கிறார்கள்? 60க்கும் மேல் இருக்கிறார்கள். அவ்வளவு பேரும் சமண சந்நியாசிகளா? இல்லை, ஹீனயான பிரிவை பின்பற்றும் சில பௌத்த சந்நியாசிகளும் அதில் அடக்கம். சமண சந்நியாசிகளும் புத்த சந்நியாசிகளும் ஒரே இடத்தில். ஆச்சரியம்தான். ஆமாம், இவர்கள் இந்த இடத்தை தேர்ந்தெடுக்க காரணம்? இந்த மலைக்கற்கள் நல்ல ஜாதி இனத்தை சேர்ந்தது. அலிக்கற்கள் இங்கே கிடையாது. அத்தோடு மேலே நீரூற்றும் சில விருட்சங்களும் கூட இருக்கிறது. எனவே இங்கே சமணவாடியை எழுப்ப தீர்மானம் செய்தார்கள். சரி, எல்லாம் சரி. இவர்களை களப்பன் எந்த அளவு போஷிக்கிறான்? நன்றாகவே போஷிக்கிறான். மலையை சுற்றி காவல் இருக்கிறான். காவல் பலமோ? ஆமாம், இந்த மலைக்கு சில பாண்டிய சித்தர்கள் வந்து அவர்கள் தெய்வமான ஈசனை வழிபாடு செய்து திரும்புவதாக கேள்விப்பட்டதில் இருந்தே இங்கே காவல் அதிகமாகிவிட்டது. மலையிலும் மதுரையம்பதியில் உள்ள ஆலயங்களில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட அத்தனை விக்கிரகங்களும் இங்குதான் உள்ளது. பொன்னாலான மீனாட்சி விக்கிரகம் இருக்கிறதா? அது தெரியாது. ஆனால் ஒரு பொன்னாலான பிரம்ம திருமேனியைத்தான் வழிபாடு செய்கிறார்கள். அப்படியானால் மதங்கனி சித்தர் தன் ரசவாத தீரத்தால் செய்த மீனாட்சி உருவம்தான் அது. களப்பன் ஒரு சண்டாளன், எங்களை அழித்து ஒழிப்பதையே நோக்கமாக கொண்டவன். ஆனால் அவன் காலம் முடிய போகிறது அப்பனே. சமணமும் பௌத்தமும் இந்த நாட்டை விட்டு எப்படி ஓடப்போகிறது என்று நீ பார்க்க போகிறாய். அது சரி, மேலே இந்த இரவில் கூட்டமாக கூடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு துறவியை மலைப்பாம்பு ஒன்று விழுங்க பார்த்தது. காப்பாற்ற முயன்றோம். ஆனால் துறவி இறந்து விட்டார். அவர் மரண முக்தி அடைந்து விட்டாராம். அவரது உடலை போட்டுக்கொண்டு சரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாம்பை என்ன செய்தார்கள்? அதை ஒன்றும் செய்யவில்லை, அது போய்விட்டது. அதை தாக்கவும் கூடாது என்று கூறிவிட்டார்கள்.
தேவதாசன் சொன்னதை கேட்டு வீரபாண்டியன் ஒரு வினாடி நெக்குருகி போனான். என்ன ஒரு கருணை! தன்னை விழுங்க பார்த்த பாம்புக்கும் கருணை செய்கின்ற இந்த சந்நியாசிகளை என்னவென்று சொல்வது? வீரபாண்டியன் சொன்னதை கேட்டு அவன் சகாக்கள் முகத்திலும் அதிர்ச்சி. என்ன வீரபாண்டியா, நீ சிந்திப்பதை பார்த்தால் அவர்களுக்காக மனம் இறங்குகிற மாதிரி தெரிகிறதே. ஆமா, நமக்கு எதிரி களப்பன்தான், இந்த சந்நியாசிகள் அல்ல. இவர்கள் எறும்புக்கும் துரோகம் நினைக்காதவர்கள். ஆகையால் இவர்களை துன்புறுத்தாமல் இந்த மலையை விட்டு அகற்றுவோம், களப்பிரர்களை மட்டும் அழிப்போம். புதிய முடிவுதான். அகிம்சையை ஆயுதமாக கொண்டவர்களை அழிப்பது வீரம் அல்ல. அதனால் திரும்பவும் சொல்கிறேன், களப்பன்தான் நமது எதிரி. அப்படியானால் மலை மேல் உள்ள நமது தெய்வ திருமேனிகள்? அவை வழிபாட்டுக்கு உரியவை. இந்த மலையில் அவை வழிபடப்படும். இந்த மலையும் ஊரும் வரும் காலத்தில் ஒரு சேத்திரமாகும். கல் தச்சர்களை என்ன செய்வதாக உத்தேசம்? இவர்கள் சமணவாடிகளை எழுப்பியவர்கள். இனி நமக்கான ஆலயங்களை எழுப்புவார்கள். எழுப்பினால் உயிரோடு விடுவோம், இல்லையேல் இவர்களையும் களப்பிரர்களோடு சேர்த்து கொன்று குவிப்போம். வீரபாண்டியன் தனது தீர்மானங்களை சொல்லிக் கொண்டிருந்த அதே அர்த்தஜாமம் மீறிய இரவில் திடும் என்று பூவாசம் கமலத் தொடங்கியது. நாதமாக காதுகளிலும் கொலுசு பரல் ஒலி கேட்க ஆரம்பித்தது. யார் அது? சலங்கை சப்தம் வந்த திக்கை பார்க்கையில் வியப்பு கண்களை பிடுங்கியது. பதுமைக்கு நிகரான ஒரு இளம் பெண் ஒருத்தி கையில் தீப்பந்தத்துடன் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். அந்த அர்த்த ஜாமம் கடந்துவிட்ட இரவு பொழுதில் ஒரு சர்வ லட்சணமான இளம் பெண் பந்த சுடர் தகதகப்பில் ஒரு பொற்சிலை போல வருவதை பார்த்து வீரபாண்டியனும் அவனது வீர சகாக்களும் வியந்து போய் நின்றனர். அந்த பெண்ணோ அவர்களை நெருங்கி துளியும் அச்சமோ பதட்டமோ இன்றி அவர்களை துளையிடுவது போல பார்க்க தொடங்கினாள். வீரபாண்டியன் ஒரு கணம் சர்வத்தையும் மறந்து போய் அவளது அழகில் கரைந்தவனாய் அவளை மெய்மறந்து பார்த்தபடி இருக்க வீரர்களில் ஒருவன் செருமினான். வீரபாண்டியா, வீரபாண்டியா என்று அவனையும் அசைத்து பிரஞ்சைக்கு பற்றி இழுத்தான். அடுத்த நொடி பொழுது அந்த பெண் கலகலவென்று சிரிக்க தொடங்கிவிட்டாள். சிரிப்பா அது? லட்சம் பரல் கொண்ட வட்ட சக்கரம் ஒன்று சங்கீத சப்தம் எழுப்பியபடி உருண்டு ஓடினார் போல இருந்தது. வீரபாண்டியனுக்கு மேலும் வியப்பாகி போனது. யார் நீ என்று கேட்க கூட முடியாதபடி நாவன்னங்களை பிரமிப்பும் திகைப்பும் சேர்ந்து அமுக்கியது. இருந்தும் சுதாரிப்போடு கேட்கலானான், பெண்ணே, யார் நீ என்று. நான் அவள் இமைகள் படபடக்க அவனை பார்த்துவிட்டு, நீங்கள் தானே வீரபாண்டியன் என்று கேட்டாள். ஆமாம், என் பெயர் உனக்கு எப்படி தெரியும்? உங்கள் பெயர் மட்டுமல்ல, நீங்கள் எதற்காக இந்த நல்லூருக்கு வந்திருக்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்கிற சர்வத்தையும் நான் அறிவேன் என்று சொல்லி வியப்பை பெருக்கினாள். புதிர் போடாமல் நீ யார் என்று கூறு. அதட்டலாய் ஒருவன் அவளை நோக்கி அடித்து விடுவது போல முன்னே வந்தான். அந்த பெண் பதிலுக்கு அவனை ஒரு விதமாக பார்த்து உதட்டை சுளித்தாள். கால நிமித்தகர் கங்காளர் என்பவரது வளர்ப்பு மகள் நான். என் பெயர் அருள்மொழி என்றாள். நிமித்திகர் கங்காளர் பெயரை அவள் கூறியதுதான் தாமதம். வீரபாண்டியன் மிக வேகமாக கேட்கலானான். நிமித்திகர் கங்காளர் மகளா நீ? ஆமாம். அவர் இந்த நல்லூரிலா வசிக்கிறார்? தற்போதைக்கு அவரது வசிப்பு இங்கேதான். இப்பொழுது அவர் எங்கே? ஊருக்குள் இருக்கும் பாண்டிய வாணிகர் ஒருவரின் இல்லத்தில் இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது இங்கே வருவீர்கள், உங்களை அழைத்து வர வேண்டும் என்பது அவரது கட்டளை. அப்படியா? ஆச்சரியமாக இருக்கிறதே. நாங்கள் இங்கு வந்திருப்பது அவருக்கு எப்படி தெரியும்? அதை நீங்கள் அப்பாவிடம் வந்து கேட்பதுதான் சரி. அடுத்த நொடியே வீரபாண்டியன் தன் சகாக்களை பார்த்தான். நண்பர்களே, வாருங்கள் போவோம். பதிலுக்கு சகாக்கள் அவனை வெறித்தார்கள். குறிப்பாக கல்தச்சன் தேவதாசன் நடப்பது எதுவும் புரியாதவனாக மலங்க மலங்க விழித்தபடி இருந்தான். பாண்டிய வீரர்களே, என்னை இங்கே கொண்டு வந்து விட்டீர்கள். என்னை காணவில்லை என்று மேலிருந்து யாரும் தேடி வந்தால் உங்களுக்குத்தான் ஆபத்து. என்னை விட்டு விடுங்கள் என்றான் பரிதாபமான குரலில். வீரபாண்டியன் அதை அலட்சியம் செய்தவனாக, வாருங்கள் நண்பர்களே, நிமித்திகர் நமக்காக காத்திருக்கிறார், அவர் ஏதோ ஒரு செய்தியை கூறப் போகிறார் என்று நடையிட ஆரம்பித்தான். வீரபாண்டியா, என்ன இது? நாம் வந்திருப்பது போரிட. மலை மேல் இருக்கும் சமணவாடியை அழித்து அங்கு ஒடுங்கி கிடக்கும் நம் பெரும் செல்வங்களை மீட்க.
இன்னும் சற்று நேரத்தில் விடிந்துவிடும். அப்பொழுது எப்படி போரிடுவது என்று சிந்திக்காமல் யாரோ ஒரு நிமித்திகர் காத்திருக்கிறார், அவரை பார்க்க போகிறோம் என்றால் அது நன்றாகவா இருக்கிறது? ஒரு வீரன் திமிரலாக கேட்ட கேள்விக்கு அருள்மொழி என்னும் அந்த பெண் உதட்டை சுளித்து மீண்டும் ஒரு மாதிரியாக சிரித்தாள். எதற்காக இப்படி அலட்சியமாக சிரிக்கிறாய் என்று அந்த வீரன் கேட்க, சிரிக்காமல் என்ன செய்வது? என் தந்தை உங்களை அழைப்பது உங்கள் நன்மைக்காக. அது புரியாமல் அருமை தெரியாமல் பேசினால் சிரிக்கத்தானே முடியும். வீரபாண்டியா, என்ன இந்த பெண் ஏதேதோ உளறுகிறாள்? நீயும் பார்த்து கொண்டிருக்கிறாய். யார் இந்த நிமித்திகர்? நிமித்திகர் கங்காளர் ஒரு திரிகால ஞானி, நமது பெரும் தலைவராம் கடுங்கோன் பாண்டியனுக்கு உற்ற நண்பர். அப்படியானால் அவரே இங்கு வந்து நம்மை சந்திக்கலாமே. ஏன் ஒரு இளம் பெண்ணை விட்டு அழைக்கிறார், அதுவும் நள்ளிரவில்? காரணமில்லாமல் என் தந்தை எதையும் செய்ய மாட்டார். தாமதமின்றி புறப்படுங்கள். இன்னும் சற்று நேரத்தில் உங்களை ஆபத்து சூழ்ந்திட இருக்கிறது. அந்த பெண் அதுவரை இருந்த இயல்பிலிருந்து மாறி துரிதப்படுத்தினாள். வீரபாண்டியனும், நான் நிமித்திகர் கங்காளரை எனது வழிகாட்டிகளில் ஒருவராக கருதுகிறேன். அவரை சந்திப்பதில் நன்மைதான் விளையும். புறப்படுங்கள் என்றபடி புறப்பட்டான். இந்த கல்தச்சனை என்ன செய்வது? அவனும் நம்முடன் வரட்டும். ஐயோ, உங்களுடன் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் என்றான் அவன். உன்னை விட்டால் மேலே சென்று எங்களை பற்றி சொல்லி எல்லோரையும் வெளிப்படைய செய்து விடுவாய். பேசாமல் எங்களுடனேயே இரு. புறப்படு. அடுத்த சில நொடிகளில் அந்த கல் மண்டபம் ஆள் அரவம் அன்றி வெறிச்சிட்டு போனது. சமணிய நல்லூரே உறங்கிக் கொண்டிருக்க ஆங்காங்கே திண்ணைகளில் பிட்சுக்களும் சந்நியாசிகளும் யோக நித்திரையில் இருந்தார்கள். யோக நித்திரை என்பது ஒரு கழித்தோ அல்லது புரண்டு படுத்தலோ இல்லாத ஒருவித சவப்படுக்கை. மார்பின் மீது இரு கைகளையும் கோர்த்த வண்ணம் விரைப்பாக படுத்திருப்பதாகும். அப்படி படுத்திருப்பதை வைத்தே அவர்களை சந்நியாசிகள் என்று தீர்மானித்து விடலாம். சில இடங்களில் வீட்டு மனைகள் முன்பாக புறவிகள் படுத்திருந்தன. அவற்றின் அவ்வப்போதைய கனைப்பு சத்தம் அந்த இரவின் அமைதியில் மிக துல்லியமாகவே கேட்டது. வீரபாண்டியனோடு நடக்கும் பாண்டிய வீரர்கள் குதிரைகள் கட்டப்பட்டிருக்கும் வீடுகளை கடக்கையில் அது நிச்சயமாக களப்பர்களின் மனையாகத்தான் இருக்கும் என்கிற திடமான முடிவோடு எச்சரிக்கையாக கடந்து சென்று வாணிகர் வீட்டை அடைந்தார்கள். அந்த பெண்ணும் சலங்கை பரல் ஒலிக்காதவாறு ஒரு துணியை காலுக்கு கட்டிக்கொண்டு அவர்களுக்கு முன்னால் நடந்து வந்திருந்தாள். வாணிகர் வீட்டு கூடத்தில் நிமித்திகர் கங்காளர் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தபடி இருக்க, வீரபாண்டியன் தன் சகாக்களோடு வரவும் பாய்ந்து வந்து மார்போடு தழுவிக்கொண்டு அவனை வரவேற்றார். நிமித்திகரே, நீங்கள் எங்கே இங்கே? காரணமாகத்தான் வந்திருக்கிறேன் வீரபாண்டியா. நீங்கள் யாரும் பெருமான் மலை கரட்டில் ஏறிவிடவில்லையே? இல்லை, கரட்டின் காவலையும் சமண சந்நியாசிகளின் நிலைப்பாட்டையும் கவனித்து வைத்திருக்கிறேன். எதற்காக கேட்கிறீர்கள்? காரணமாகத்தான். அவசரப்பட்டு அங்கு யாரும் சென்று விட வேண்டாம். அங்கு இருக்கும் சந்நியாசிகளுக்கும் பாதகம் இழைத்து விட வேண்டாம். அதை சொல்லவே உங்களை அழைத்து வர செய்தேன். காரணம்? அங்கே நமது தெய்வ பிரதமைகள் வழிபாடும் பூசணைகளும் இன்றி கிடக்கின்றன. சராசரியாக 180 ஆண்டுகள், அதாவது 3 ஆயுள் கட்ட சுழற்சிகளாக அவை அப்படி கிடக்கின்றன. அப்படி கிடப்பவைகளை கை கொள்வதற்கு உரிய முறைகள் உள்ளது. அது மட்டுமல்ல, பல தமிழ் புலவர்களின் ஆன்மா அவற்றை காவல் காத்து கொண்டிருக்கிறது. உரிய சாந்தி பரிகாரம் செய்யாமல் அவற்றை நெருங்கக்கூடாது. கங்காளர் அந்த வீரர்களுக்கு மிதமான அதிர்ச்சி அளிப்பது போல பேசினார். நீங்கள் என்னதான் கூறுகிறீர்கள் கங்காளரே? சுதந்திர பாண்டிய நாடு உருவாகும் தருணத்தில் இங்கே இந்த மலை கரட்டினை எதுவும் செய்யாமல் திரும்பி செல்லுங்கள் என்று கூறுகின்றீர்களா? ஒரு வீரன் ஆக்ரோஷமாக கேட்டான். புரியாமல் பேசுகிறாய் வீரனே நீ. நான் வேதம் படித்தவன், ஆகமம் தெரிந்தவன். அதன் தளத்தில் நின்று கூறுகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக சந்நியாசிகளை கொலை செய்வது கொடும் பாவமாகும். அந்த பாவத்தின் மேல் நின்று கொண்டு புதிய பாண்டிய நாடும் அதன் இறை செல்வங்களும் நிலை பெறக்கூடாது. அதை புரிந்து கொள். அப்படியென்றால் சமண சந்நியாசிகளை பொருட்படுத்த சொல்கின்றீர்களா? ஈசனே பெரும் கடவுள் என்பதை உணராமல் தனிப்பாதையில் செல்கின்ற அறிவிலிகளை நாங்கள் மனிதர்களாகவே நினைக்க தயாரில்லை. புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் வரையில் அவர்கள் பிச்சைக்காரர்கள். அதிலும் கொடுமைக்கார களப்பனுக்கு துணை போகும் பிச்சைக்காரர்கள், வந்தேரிகள். இந்த மண்ணின் புனிதத்தனத்தை அழித்து அதன் மேல் தங்களுக்கான ஆலயத்தை கட்டிக்கொள்ள பார்த்தவர்கள். இவர்களை அழிப்பதால் யாதொரு பாவமும் வராது. வந்தாலும் அதை பற்றிய கவலை எங்களுக்கு இல்லை. சுதந்திர பாண்டிய மண்டலம் ஒன்றுதான் எங்கள் குறி.
கோழையாய் பேடிகளாய் அருகி போய்விட்டவர்களை பாண்டியர் கடுங்கோன் படாத பாடுபட்டு ஒன்று திரட்டியுள்ளார். ஒருவர் அல்ல, இருவர் அல்ல. நாளைய விடியலில் 40,000 வீரர் மதுரையை வளைக்க உள்ளார்கள். களப்பனை கண்டதுண்டமாக்கி மதுரையை மீட்க உள்ளார்கள். மதுரையை மீட்டு நகரில் வெற்றி உலா வரும் சமயத்தில் இங்கே அடைக்கப்பட்ட லிங்கமூர்த்தங்களும் மற்ற உருவங்களும் அந்த உலாவில் பங்கு கொள்ள வேண்டும். அவ்வளவும் சொக்கநாதர் ஆலய 1000 மண்டபம் சென்று சேர்ந்து ஒரு தூணுக்கு ஒரு லிங்கம் என்று எழுந்தருள வேண்டும். அதன் பின் அனுதினமும் பூசனைகள் கண்டு சைவம் தலைக்க வேண்டும். இதுவே எங்கள் குறிக்கோள். அனைத்திற்கும் மேலாய் அன்னை சொர்ண மீனாட்சியின் திருவுருவம் உங்கள் வசப்பட்டு உற்சவ திருமேனியாக அது சொக்கர் ஆலயத்தில் இடம்பெற வேண்டும். அப்பொழுதுதான் மதங்கினி சித்தரின் ஆத்மா சாந்தியும் மகிழ்ச்சியும் அடையும். வீரன் ஒருவன் மேடை கிடைத்து விட்டது போல தனது ஆத்திரத்தை கொட்டினான். கங்காளருக்கு முகம் சிவந்து போயிற்று. மூடர்களே, நீங்கள் நினைப்பது போல எதுவுமே நடக்கப் போவதில்லை, தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் ஆவேசமாக. ஏன் நடக்காது? விடியட்டும், பாருங்கள், அப்பொழுது தெரியும். மலையையே சுற்றி வளைப்போம். ஒரு பிச்சைக்கார சன்னியாசியையும் விடமாட்டோம். கழுவில் ஏற்றுவோம். எங்கள் தமிழ் புலவர்களை, எங்கள் மண்ணின் மக்களை அந்த களப்பன் எப்படி கொன்று புதைத்தானோ அப்படி அவர்களையும் கொன்று புதைப்போம். பெருமான் மலை கரட்டை பெருமாள் மலையாக்கி மலைக்கு மேலேயே அன்னை சக்திக்கோ இல்லை அப்பன் சிவனுக்கோ ஒரு ஆலயம் எழுப்பி இந்த மலை தலத்தை ஒரு சைவ திருத்தலமாக்குவோம். ஆக்கியே தீர்வோம். இல்லை, நீங்கள் புரியாமல் பேசுகிறீர்கள். அந்த மலைக்கு மேல் செல்லும் எவரும் உயிருடன் திரும்ப முடியாது. இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு இந்த மலை ஒரு புதிராகத்தான் இருக்க முடியும். இந்த மலையை சில சதுக்க பூதங்கள் காவல் காத்தபடி இருக்கிறது. அவைகளின் பிடியில் அகப்பட்டு அழிந்து போகாதீர்கள். கங்காளரின் கருத்துக்கு வாளை உருவிக்கொண்டு ஒருவன் அவர் முன்னே வந்தான். கங்காளரே, நீர் நிமித்திகர் அல்ல, களப்பனின் கையாள். எங்களை முடக்கி போட சதி செய்கிறீர்கள். எங்களை எப்படியாவது கட்டி போட நினைக்கும் உங்களை இங்கேயே இப்பொழுதே அழித்தால்தான் நாங்கள் திட்டப்படி வெற்றி கனியை பறிக்க முடியும். ஆகவே அந்த வீரன் ஓங்கிய வாளை சனமும் தாமதிக்காமல் கங்காளரின் சிறப்பகுதி நோக்கி வீசினான். கங்காளரின் தலைப்பகுதி துண்டுபட்டு தனியே விழுந்து அனைவரையும் அதிரவிட்டது. பாஸ்கரனும் படித்தவரை போதும் என்பது போல அந்த நோட்டு புத்தகத்தை மூடினான். எதிரிலேயே கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு பாஸ்கரனையே உற்று பார்த்தபடி சங்கி, என்ன பாஸ், படிச்சு முடிச்சிட்டியா? இல்ல சங்கி, இப்பதான் பாதி முடிஞ்சிருக்கு. என்ன சொல்லுது இந்த நோட்டு? ஒரே சரித்திர புருடா. ஒரு சரித்திர நாவலுக்கான எல்லா அம்சங்களும் நல்லாவே இருக்கு. அப்படின்னா தமிழ்நாட்டு ஹிஸ்டரியில பாண்டிய நாடான மதுரையை பத்தின கதை இது. மதுரைக்கு ஒரு 200 வருஷத்துக்கு வரலாறே கிடையாது. செப்பேடோ பட்டயமோ கல்வெட்டோ எதுவுமே இல்லை. பாண்டிய நாட்டோட இருண்ட காலம்னு அதை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அந்த இருண்ட காலத்தை பற்றி இதுல இஷ்டத்துக்கும் அடிச்சு விட்டுருக்கார் இதை எழுதி இருக்கிற அடுக்கலையூர் அப்பாசாமி துரை. ஒரு முழு கற்பனையான இதை கற்பனைன்னு சொன்னா எங்கே யாரும் மதிக்காம போயிடுவாங்களோன்னு அவருக்கு பயம் போல இருக்கு. அதனாலதான் சிகாமணி மித்திரங்கிற ஒரு சன்னியாசியோட ஆவி சொன்னதா சும்மா ரீலா விட்டு தள்ளி இருக்காரு. சரி, சுவாரஸ்யமா ஏதாவது இருக்கா? நிறையவே இருக்கு. அந்த கரட்டுல 1008 லிங்கங்கள் இருக்குதாம். அது மட்டும் இல்ல, ஏராளமான தெய்வ சிலைகளும் இருக்குதாம். எல்லாம் களப்பனால அங்கு சிறை வைக்கப்பட்ட விக்கிரகங்களாம். களப்பன் சமண சமயத்தையும் புத்த சமயத்தையும் ஆதரிச்சானாம். அந்த மலையிலேயும் சமணவாடி இருந்ததாம். அந்த சமண சன்னியாசிகளை பாண்டிய வீரர்கள் கழுவில் ஏற்றி கொல்ல துடிச்சிருக்காங்க. ஆனா கங்காளர்ங்கிற ஒரு நிமித்திகர் அது பாவம், அப்படி செய்யாதீங்க, அது மட்டும் இல்ல அந்த மலை மேல ஏறினாலே செத்துடுவீங்கன்னு மிரட்டி இருக்காரு. அப்படி மிரட்டினவரையே ஒரு பாண்டிய வீரன் தலையை வாங்கிடுறான். அப்புறம் அதுக்கும் மேல இனிதான் படிக்கணும். அதையும் படி, என்ன சொல்லுதுன்னு பாத்துடுவோம். ஒரு சரித்திர நாவல் படிக்கிற நேரமா இது சங்கி? இன்னும் சில மணி நேரங்கள்ல நான் அந்த மலைக்கு கிளம்பணும். நீ நம்மை வேவு பார்த்தவனை கண்டுபிடிக்கணும். எவ்வளவு வேலை இருக்கு. ஓகே, நீ பிரயாணத்துக்கு தயாராகு. நான் அந்த ஸ்பை மேனோட பின்புலத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து உன்னை சந்திக்கிறேன். சங்கி உற்சாகமாக துள்ளி கொண்டு எழுந்தான். பாஸ்கரனும் அந்த நோட்டை மடக்கி எடுத்துக்கொண்டு கிளம்ப தயாரானான். வாசல் வரை சென்றவன் திரும்பி வந்தான். சங்கி, நீயும் என் கூட வரேன்னு சொல்லி இருக்க. வந்தா எனக்கும் ரொம்ப உதவியா இருக்கும்.
நான் புறப்படுறதுக்குள்ள உன்னால அந்த ஸ்பைமேனோட பின்புலத்தையும் மற்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும்னு நம்புறியா? நிச்சயமா பாஸ்கரா, அவங்க பார்வை இப்ப உன் மேலதான் இருக்கும். நீ உன் பாதையில போ, நான் எப்படியும் அங்க வந்து சேர்ந்துடுவேன். அதே சமயம் உன்னை மோட்டிவேட் பண்ற அந்த கூட்டத்தோட ஆதி அந்தத்தை நிச்சயம் தெரிஞ்சுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. நீ என்னை நினைக்காதே, ப்ரொஃபஸரோட சேர்ந்து அவர் சொல்றபடி கேட்டு நடந்துக்க பாரு. என்ன மறந்துடு, எனக்கு என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும்னு நல்லாவே தெரியும். சங்கி தன்னம்பிக்கையோடு பேசி பாஸ்கரனை அனுப்பிவிட்டு தானும் வெளியே கிளம்பினான். சங்கியின் பைக் நீலகண்டன் நகர் ராயல் அபார்ட்மெண்டின் 3வது புளோரை குறிவைத்து பறக்க ஆரம்பித்தது. ராயல் அபார்ட்மெண்டின் 3வது புளோரில் உள்ள அந்த பிளாட்டின் பால்கனியில் நின்றபடி பேசிக் கொண்டிருந்தான் அவன். எல்லா ஸ்டேஜும் பெருமாள் மலை கரடுல பாஸ்கரன் கண்டுபிடிக்க தோதா தயாரா இருக்கு. அவ்வளவும் நிச்சயமா 1000 வருஷத்துக்கு முந்தைய கல்லு. அன்றைய சிற்ப சாஸ்திரப்படி செய்யப்பட்டது. பாஸ்கரன் கண்டுபிடிச்ச நொடி நம்ம பிளான் படி நாம மூவ் பண்ண வேண்டியதுதான். ப்ரொஃபசர் அப்ப சொதப்பாம இருக்கணும். அது மட்டும் உங்க கையில இருக்கு, பாத்துக்கங்க. அவன் யாரோடு பேசுகிறான் என்பது தெரியவில்லை. ஆனால் தொலைவில் வந்து நின்றபடி கூர்மையாக கவனிக்க தொடங்கி இருந்தான் சங்கி. சங்கி பார்ப்பதை அவன் கவனிக்கவில்லை. செல்லை முடக்கியபடி திரும்பவும் பிளாட்டுக்குள் நுழைந்து மறைந்தும் போனான். சங்கியின் கைகள் அவனின் துண்டு தாடியை தடவ ஆரம்பித்தன. அவன் யாரோட பேசுறாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? புத்தி சனத்தில் ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடித்தது. நேராக பைக்கை நிறுத்திவிட்டு அபார்ட்மெண்ட் வாட்ச்மேனை நோக்கி நடந்தான். யார் சார் வேணும்? இங்க 3rd ஃப்ளோர்ல மிஸ்டர் சாந்தகுமாருங்கிறவர் இருக்காருல்ல? சாந்தகுமாரா? அப்படி யாரும் இல்லையே. ரங்கராஜன், தாமஸ், சண்முக சுந்தரம்ங்கிறவங்க தான் இருக்காங்க. அதுல சண்முக சுந்தரம் சார் ஊர்ல இல்ல, ரங்கராஜன் வெளியே போயிருக்காரு, தாமஸ் தான் இருக்காரு. ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு கொரியர் தபால் வந்திருக்கு, தரணும், அதுக்காகத்தான். அட்ரஸ சரியா பாத்தீங்களா? ராயல் அபார்ட்மெண்ட் 3rd ஃப்ளோர்னு தான் போட்டிருக்கு. ஒருவேளை தாமஸ் சார் வீட்டுல இருக்கிற சாந்தகுமாருங்கிறவருக்கு வந்திருக்குமோ? அப்படி அவர் வீட்டுல யாருமே இருக்கிறதா தெரியலையே. ஆனா எப்ப பாரு புதுசு புதுசா யாராவது வந்து போயிட்டே இருப்பாங்க. இங்க இருந்து இன்டர்காம் லிங்க் இருக்கா? கேட்டு பாத்துடுறேனே. அதோ வாட்ச்மேன் கை காட்டினான். காட்டிவிட்டு ஒரு குறைக்க தொடங்கிவிட்ட நாயை விரட்டுவதற்காக விலகினான். சங்கி மனசுக்குள்ள லட்சத்துல ஒரு வாட்ச்மேன் யானி என்றபடியே போய் இன்டர்காமை தொட்டான். தாமஸ் ஸ்பீக்கிங். சார், நாங்க நம்ம அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன்ல இருந்து பேசுறோம். நீங்க ஓட்டு போடுறதுக்கான ஐடி கார்டை வாங்கிட்டீங்களா? இல்லையே. என்ன இப்போ அதுக்கு? வாங்கிடுங்க சார். நாளைக்கு பாஸ்போர்ட், விசான்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேட்பாங்க. நம்ம அசோசியேஷன்ல எல்லோரும் வாங்கிட்டாங்க. வாங்காதவங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். ஓ, தேங்க்யூ. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? எங்க போய் வாங்கணும்? நாளைக்கு போட்டோ எடுக்க வருவாங்க. அப்ப நாங்க உங்களுக்கு தகவல் சொல்றோம். வீட்லயே இருங்க. இதுக்காக நான் வீட்டுல இருக்க முடியுமா? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கே. செல்போன் வச்சிருப்பீங்களே, நம்பர் தாங்க, கூப்பிட்டு சொல்றோம். அப்ப வந்து போட்டோ எடுத்துட்டு போயிடுங்க. குட், நோட் பண்ணிக்கங்க. நம்பரை சொல்லி முடித்த மறுநொடி சங்கி கைகளை குத்தி கொண்டான். டொக் டொக். கதவை திறந்தார் எஸ்பி அஜித்குமார். எதிரில் நிற்கும் சங்கியை பார்த்து வெல்கம் சங்கி என்றார் சிநேகத்தோடு. உள்ளே போனவன் ஒரு சிகரெட் புகையோடும் அவரை நன்கு தெரிந்த சிநேகத்தோடும் விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தான். அஜித்ஜி, ஒரு முக்கியமான உதவியை கேட்டு வந்திருக்கேன். எழுத்தாளர் பாஸ்கரனை தெரியும் இல்லையா? நல்லாவே. அவரை பயங்கரமா டேப் பண்ணி ஒரு தேடல்ல ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம். டேப் பண்ணின விதத்தை கேட்டா அசந்து போயிடுவீங்க. கொஞ்சம் கூட பகுத்தறிவால அதை ஒத்துக்கவே முடியாது. ஏதோ ஒரு பெரிய சதி இதுக்கு பின்னாடி இருக்கிறதா பாஸ்கரனே ஃபீல் பண்ணி என்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணான். அதுக்கு பிறகுதான் அவன் விஷயத்துல நான் இறங்கினேன். ரொம்ப மர்மமா யார் டேப் பண்றாங்க, யார் மோட்டிவேட் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னே தெரியாத அந்த விஷயத்துல ஒரு சின்ன லீட் கிடைச்சிருக்கு. நீலகண்டன் நகர் ராயல் அபார்ட்மெண்ட் 3rd ஃப்ளோர்ல குடியிருக்கிற தாமஸ்ங்கிறவன் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற ஒருத்தன். அவன் செல்போன் நம்பர் கூட இப்ப என்கிட்ட இருக்கு. இவனை பிடிச்சா பல உண்மைகள் தெரிய வரலாம். என் யூகப்படி ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல விஷயம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி? மூட நம்பிக்கைக்கு பேர் போன சமணப்பட்டி பெருமாள் மலை கரடு தான் இந்த விஷயத்தோட களம். அதோட ஹிஸ்டாரிக்கல் ஃபேஸ் ரொம்ப விசித்திரம்.
அங்க நிறைய கற்சிலைகள், குகைகள், கல்வெட்டுக்கள்லாம் இருக்கு. நம்ம ஆர்கியாலஜி கூட அந்த கரட்டோட முட்டாள்தனமான சில நம்பிக்கைகளுக்கு பயந்துகிட்டு முழுசா அதை அடாப்ட் பண்ணிக்காம விட்டுட்டாங்க. முட்டாள்தனமான நம்பிக்கைன்னு எதை சொல்றீங்க சங்கி? அந்த மலைக்கு யார் போனாலும் போறவங்களுக்கு தற்கொலை எண்ணம் வந்துடுதான். அதனால யாரும் போறதே இல்லை. மீறி போன பலரும் இந்த 1 மாச கால அளவுல இறந்தும் போயிருக்காங்க. நானும் கேள்விப்பட்டேன். ஆமா, அது உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா? என்ன அஜித் ஜி, நீங்களும் இப்படி கேக்குறீங்க? எப்படி உண்மையா இருக்க முடியும்? நாம எந்த காலகட்டத்துல இருக்கோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இல்ல சங்கி, சபரிமலை மகரஜோதி பத்தி கூட தான் கான்ட்ரவர்சி இருக்கு. ஆனா பக்தர்கள் அதை கேர் பண்றது இல்லையே, நம்பிக்கைய தானே வணங்குறாங்க. அந்த நம்பிக்கைக்கு பின்னால பெருசா உயிர் இழப்பு, பெரிய அளவுல மர்மமான செயல்பாடுன்னு எதுவும் இல்ல சார். ஆனா இந்த விஷயம் அப்படி இல்ல. தற்கொலைங்கிற பேர்ல கொலைகள் செய்யப்பட்டிருக்கலாம்ங்கிறது என்னோட எண்ணம். உங்க எண்ணத்தை விடுங்க, ஆதாரம் இருக்கா? இந்த தாமச பிடிச்சா தானா எல்லாம் கிடைச்சிடும், எல்லாமே தெரிஞ்சிடும். எஸ்பி யோசிக்க ஆரம்பித்தார். என்ன சிந்தனை? நான் சொல்ற விஷயம் சாதாரணமானது இல்ல ஜி. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு விஷயம். பல கோடி ரூபாய் மதிப்பா? ஆமா, பாஸ்கரன் சமணப்பட்டி பெருமாள் மலை கரட்டுல புதையல் போல பல விஷயங்களை எடுக்க போறான். அவனாலதான் எடுக்க முடியுங்கிறது தான் இந்த அசைன்மெண்டோட மேஜர் பாயிண்ட். பாஸ்கரனாலதான் முடியும்னா எப்படி? மற்றவங்களால அதை எடுக்க முடியாது. ஈவன் எடுக்க முயற்சி செய்தவங்கெல்லாம் அவுட். பாஸ்கரனுக்காகவே அந்த மலை கரட்டுல பல விலை மதிப்பில்லாத சிலைகள், விக்கிரகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அவன்தான் அவைகளை எடுக்கணும். அதனால அவனுக்கு பேரும் புகழும் கிடைக்கணுங்கிறது தான் விதிங்கிறது புரொஃபசர் மீனாட்சி சுந்தரம் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதுல அவர் எப்படி வந்தாரு? அவர் மட்டும் இல்ல, அவருடைய பொண்ணு அருள்மொழி. தட்சிண ரகசியம்ங்கிற ஒரு பழைய புத்தகம் வரை பல விஷயங்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. சுருக்கமா சொல்ல போனா மோசடிகள் பலவிதமா நடக்கும். பணத்தால மோசடி, பக்தியால மோசடின்னு. இது சரித்திர மோசடி. சரி, இப்ப பாஸ்கரன் எங்க? சமணப்பட்டி ரயில் நிலையத்தில் ஓட்டப்பந்தயக்காரனை போல தேங்கி நின்ற பாசஞ்சரில் இருந்து உதிர ஆரம்பித்தான் பாஸ்கரன். கூடவே அருள்மொழி, சக்திவேல். ஸ்டேஷனில் சில வவ்வால்கள் மட்டும் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்தது. பட்டை கலண்ட சில டியூப் லைட்டுகள் ஈசல் பூச்சிகளின் முத்தங்களோடு டல்லடித்து கொண்டிருந்தன. வாங்க மிஸ்டர் பாஸ்கரன். ஸ்டேஷன் மாஸ்டர் நரசிம்மன் கையில் விளக்கும் பச்சை கொடியுமாக வரவேற்பு தந்தார். பாஸ்கரன் சிரித்தான். எனக்கு தெரியும் நீங்க திரும்ப வருவீங்கன்னு. கொஞ்சம் இருங்க. சொன்னபடியே விசில் எடுத்து ஒரு ஊது ஊதினார். பச்சை கொடியையும் ஆட்டி ரயிலை கிளப்பி விட்டு திரும்ப அவன் பக்கம் வந்தார். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன. சரி, இந்த முறை எங்க தங்குறதா உத்தேசம்? சக்திவேல் அதற்குள் குறுக்கே புகுந்து பதிலை சொன்னான். சாரும் மேடமும் இன்னைக்கு ஸ்டேஷன் ரூம்ல தான் தங்க போறாங்க. தெரியுமே, அதுக்காகவே புதுசா லைட் எல்லாம் போட்டு சுத்தப்படுத்தி வச்சிருக்கேன். வாங்க. முன்னால் நடக்க ஆரம்பித்தார் அவர். அருள்மொழி மிரள பார்த்தபடி பாஸ்கரனோடு பின்தொடர்ந்து போனாள். சக்தி, நீங்க வீட்டுக்கு போகலையா? போக போறது கிடையாது சார். வீட்டுக்கு போனா என்ன கோவிச்சாலும் கோவிப்பாங்க. அதுக்காக போகாமையே இருந்துட முடியுமா? போவேன் சார். நாளைக்கு நம்ம விஷயமெல்லாம் முடிஞ்ச நிலையில நல்ல பேரோட போவேன். அவன் சொன்னதை கேட்டபடியே அரை கதவை திறந்தார் ஸ்டேஷன் மாஸ்டர் நரசிம்மன். மூவரும் உள்ளே நுழைந்தார்கள். பாஸ்கரன் ஒரு கணம் இது போல முன்பு வந்தபோது தன் மீது விழுந்த பேப்பர் பந்துகளை நினைத்து கொண்டான். அவ்வளவுக்கும் காரணம் தூக்கில் தொங்கி உயிரை விட்ட நரசிம்மனின் மகளான வைஷ்ணவி என்பதும் ஒரு வினாடி நினைவில் எழும்பி அடங்கியது. வைஷ்ணவி பற்றி அருள்மொழியிடம் சொன்னால் அவள் ஓடினாலும் ஓடிவிடலாம் என்று நினைத்தவன் வாயே திறக்கவில்லை. அறை 3 கட்டில்களோடு தயாராக இருந்தது. போன முறை கூட ஒரு கட்டில்தான் இருந்தது. நரசிம்மனுக்கு ஒருவேளை இப்படி 3 பேராக வரப்போவது தெரியுமா? கேள்வி உள்ளே ஓடியது. மணி 8 ஆகுது. என்ன சாப்பிடுறீங்க? நானே ஊருக்குள்ள போய் சாப்பிட எதையாச்சும் வாங்கிட்டு வரேன் என்ற நரசிம்மன் ஃபேன் ஸ்விட்சை போட்டார். உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? சிரமம் இல்ல பாஸ்கரன், ஏதோ என்னாலான உதவி. எவ்வளவோ பெரிய காரியமெல்லாம் பண்ண போறீங்களே. நரசிம்மனின் பதில் பாஸ்கரை சக்திவேலை நோக்கி பார்க்க விட்டது. கண்ணு இரண்டும் சக்தி இவருக்கு எப்படி தெரியும் என்கிற கேள்வியை ஏந்தி பிடித்திருந்தது.
என்ன பாக்குறீங்க? பேப்பர்ல பார்த்தேன், அதான் கொட்டை எழுத்துல போட்டிருக்காங்களே. சாதாரணமாக சொன்னபடியே வெளியேறி போனார் அவர். தீவிர யோசனையோடு போய் கட்டிலில் அமர்ந்தான் பாஸ்கரன். கூடவே சேர்ந்து கொண்டு அமர்ந்தாள் அருள்மொழி. ஃபேன் காற்றை மீறி வியர்த்திருந்தாள். சக்திவேல் ஹேண்ட்பேக்கை செல்பில் செருகிக் கொண்டிருந்தான். என்ன அருள், பயமா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் இல்லை. இந்த ரூம்ல ஒரு ஆவி இருக்கிறதா சொல்லி எனக்கு அல்வா கொடுத்தவர். சார், அது அல்வா இல்லை, அது உண்மைதான். வேகமான வக்காலத்து சக்திவேலியிடம் இருந்து வந்தது. பாஸ்கரன் பதிலுக்கு சிரித்தான். பக்கத்தில் குப்பை கூடை, அதில் ஒரு காகித பந்து சுருண்டு கிடந்தது. அதை எடுத்தவன் அருள்மொழியை பார்த்தபடி, இப்படித்தான் அருள்மொழி, நிறைய காகித பந்துங்க மேல வந்து விழுந்துச்சு. கேட்டா இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் மகள் ஆவியா சுத்திக்கிட்டு இருக்காளாம். அவதான் இப்படி எழுதி போடுறவளாம். ஆவிக்கு பேப்பர் பேனாலாம் எங்க இருந்து கிடைக்குதுன்னு தெரியல. சிரித்தபடி அந்த சுருண்டு கிடந்த தாளை பிரித்தான். அதில் புரொஃபசர் மீனாட்சி சுந்தரத்தின் கையெழுத்தில், பாஸ்கரனுடன் என் மகளும் வருகிறாள், ஆவி விளையாட்டு காட்டாமல் நன்கு உபசரிக்கவும். நமது விஷயம் கிளைமாக்ஸை நெருங்கிவிட்டது, மீசு என்று இருந்தது. படித்த பாஸ்கரனுக்கு குப்பென்று வியர்த்தது. அதுல என்ன எழுதியிருக்கு பாஸ்கர்? இப்படி வேர்த்திருக்கே உங்களுக்கு என்றபடி அருள்மொழியும் நெருங்கி வந்தாள். பாஸ்கரன் வேகமாக திரும்பவும் காகிதத்தை கசக்கி குப்பை கூடையில் போட்டுவிட்டு, ஒண்ணுமில்ல என்றபடியே சக்திவேலை பார்த்தார். சக்திவேல் கிளம்புவதற்கு தயாராக டார்ச் லைட், போகஸ் லைட், நைலான் கயிறு எதற்கும் இருக்கட்டும் என்று கத்தி, கேமரா இவைகளை எடுத்து வெளியில் வைத்தபடி இருந்தான். பாஸ்கரனிடம் இதய துடிப்பு அதிகரிக்க ஆரம்பித்தது. சங்கி கண்டறிந்த தாமஸின் செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்ததில் அவன் மதுரையிலேயே மிக பிரபலமான ஒரு தொழிலதிபர் சாம்ராஜோடு பேசியது முதலில் தெரிய வந்தது. அந்த தொழிலதிபரின் பின்புலத்தில் அவர் ஒரு சிவன் கோவில் அறங்காவலராக இருப்பதும், அந்த கோவிலில் கூட ஒருமுறை பஞ்சலோக நடராஜமூர்த்தி விக்கிரகம் முதல் சர்வமும் காணாமல் போய் இன்று வரை கண்டுபிடிக்கப்படாததும் சிகப்பு மையால் அடிக்கோடிட்டு சொல்லப்பட்டிருந்தது. சங்கி, உங்க யூகம் சரிதான். ஒரு சிலை கடத்துற குழுதான் இந்த அசைன்மெண்ட்ல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இந்த தொழிலதிபருக்கு ஒரு ரைட் ஹேண்டும் இருக்கான். இவன் யமகாதகன்னு சொல்றாங்க. பாருங்க, இவன் தான் அவன். எஸ்பி அஜித்குமார் தூக்கி போட்ட புகைப்படத்தை பார்த்த சங்கிக்கு தலையை சுற்றியது. என்ன சங்கி, உங்களுக்கு இந்த நபரை தெரியுமா? அஜித்குமார் வேகமாக கேட்டார். தெரியுமாவா? ஏன் மிஸ்டர் அஜித், கல்பிரேட் எல்லாம் நம்ப முடியாத தோற்றத்திலையும் சாந்த சொரூபியாவும் தான் இருப்பாங்களா? ஓ, உங்க வரையில இவன் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கானா? பின்ன நான் மனச துளை போட்டு உள்ள நுழையிறவன், அது என் தொழிலும் கூட. ஆனா இவன் எனக்கே அல்வா கொடுத்திருக்கானே. யானைக்கும் அடி சறுக்கும்னு சும்மாவா சொன்னாங்க? அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை சார். ஆமா, இவ்வளவு தூரத்துக்கு இவங்களை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏன் இப்படி விட்டு வச்சிருக்கீங்க? எந்த ஆதாரத்தை வச்சு உள்ள தூக்கி போடுறது சங்கி? அதுதான் இப்ப கொடுத்துட்டேனே. இது போதாது, கையும் களவுமா பிடிக்கிறதுன்னு ஒன்னு இருக்கு. அதுலயும் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு விஷயம்னு சொல்லும் போது அதுக்கு அசைக்க முடியாத ஆதாரங்கள் வேணும் இல்லையா? ஆதாரங்கள் வேணும்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தா கிடைச்சிடுமா? கிளம்புங்க, இப்ப மணி 10:30. பாஸ்கரன் சமணப்பட்டி பெருமாள் கரட்டுல ஏற ஆரம்பிச்சிருப்பான். நாமளும் போனா நிறைய ஆதாரங்களை வசப்படுத்தலாம். இங்க இருந்து டிராவல் பண்ணி போகவே 3 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுமே. ஆகட்டுமே, நடுராத்திரிக்கு மேலதான் விஷயம் சூடு பிடிக்கவே போகுது. செல்போனை கொடுத்து விட்டுருக்கேன். அரை மணிக்கு ஒரு தடவை தகவலை பாஸ்கரன் தந்துடுவான். அவன் தரப்போற தகவலுக்கு தகுந்த மாதிரி நாமளும் பிளான் பண்ணலாம். இப்ப கடைசியா எப்ப அவர்கிட்ட இருந்து தகவல் வந்தது? அஜித்குமார் கேட்ட நொடி இதோ என்கிற மாதிரி செல்போன் அலறியது. சங்கியும் எடுத்து அதன் திரையை பார்த்தான். பாஸ்கரன் தான். சங்கி, நான் இப்ப அடிவாரத்துல இருக்கேன். வழக்கம் போல சரியான புகை மூட்டம். என் கூட அருளும் சக்திவேலும் இருக்காங்க. மேல ஏற வேண்டியதுதான். நீ எப்ப வர? நான் 3 மணி நேரத்துல அங்க இருப்பேன். ஆனா நான் வர போறதா தயவு செஞ்சு நீ ஆக்ட் பண்ணாத. பயந்துகிட்டு வர மறுத்துட்டதா தயவு செஞ்சு உன் சகாக்கள் கிட்ட வருத்தப்பட்டுக்கோ. மத்தபடி நீ உன் பாட்டையில போ. ஆமா, ப்ரொஃபசர் எங்க இருக்கார்? தெரியல. ஒண்ணு மட்டும் உறுதி, அவர் இந்த ஊருக்கு எனக்கு முந்தி வந்துட்டார். நிறைய முன்னேற்பாடுகள் செஞ்சு வச்சிருக்கார்.
எல்லாத்தையும் பிறகு பேசிக்கலாம். நீ இப்ப கல்வெட்டு எழுத்து சொல்றபடி நடந்துகிட்டு தங்க சிலையையும் மற்ற விஷயங்களையும் கண்டுபிடிக்க போற ஒருத்தன். நிச்சயமா நிச்சயமா. ஆனா அந்த கல்பிரீட்டை கண்டுபிடிச்சியா? விடுவேனா? இப்ப கூட SP அஜித்குமார் சார் ஆபீஸ்ல இருந்துதான் பேசுறேன். எனக்காக ஆபீஸுக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டுக்கிட்டு இருக்காரு மிஸ்டர் அஜித். தேங்க்யூப்பா. நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் இப்ப மேல போறேன். ஸ்டூபிட், நீ ஒரு ஹீரோ. ஆவரேஜ் ஆட்டம் பேசாதே. சங்கி ஊக்கப்படுத்தி விட்டு செல்லை முடக்கினான். குத்து பார்வை பார்த்தபடி அமர்ந்து கொண்டிருந்த அஜித்குமாரை பார்த்தான். பார்வையே புறப்படலாமா என்று கேட்டது. ஒரு நிமிஷம் என்ற அஜித்குமார் கம்ப்யூட்டர் திரை முன் போய் அமர்ந்தார். அவசரமாக ஒரு இமெயில் தயார் செய்தார். ஒரு முக்கியமான அசைன்மெண்டில் தானே நேரில் இறங்க வேண்டிய கட்டாயத்தை தகுந்த வார்த்தைகளில் போட்டு தனது துறையின் தலைமைக்கும் முதல்வருக்கும் செய்தியாக அனுப்பிவிட்டு கிரைம் பிரான்ச் ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் சண்முகராஜை செல்லில் பிடித்தார். சண்முகராஜ், ரொம்ப அவசரமான விஷயம் இது. மிஸ்டர் சாம்ராஜ் இப்ப எங்க இருக்கார், என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்ல முடியுமா? நோ சார், அவர் மேல உள்ள விஷனை விலக்கி பல மாசம் ஆயிடுச்சே. அப்படியா? பரவாயில்ல, கொஞ்சம் அவரை இம்மீடியட்டா கண்காணிக்க முடியுமா? ஷியூர் சார். அப்படியே இதுக்கான ரீசனை என் ஹெட்டுக்கு ஒரு இமெயில்ல சொல்லிட்டா கூட போதும். டோன்ட் வரி, முதல்வர் வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கேன். நீங்க தான் இனி கருணை செய்யணும். பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு சார்? இவ்வளவு தூரம் கேக்குறீங்கன்னா இதுக்கு பின்னால பயங்கரமா ஏதோ இருக்குதுன்னு தெரியுது இல்லையா? ஆமாம் ஆமாம், ஏதாவது விபரீதமா தெரிஞ்சா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. செல் நம்பர் இருக்குல்ல? இருக்கு சார். அஜித் குமாரின் நாலாவித பிரயாசைகளும் வலை வீச்சும் சங்கிக்கு பூஸ்டை கலக்கி கொடுத்தது. அடுத்த 5வது நிமிடத்தில் அஜித்குமார் ஒரு அவசர அடி மேக்கப்பில், புருவம் மீசையில் கூடுதல் முடியோடும் விக்கில் முற்றிலும் மாறுபட்ட ஒருவித ஹேர் ஸ்டைலோடும் வந்து நின்றபோது சங்கி திணறி போய்விட்டான். என்ன சார் இது? ஸ்டேஜ் ஹீரோ கூட இவ்வளவு பாஸ்டா மேக்கப் சேஞ்ச் பண்ண மாட்டான். பாராட்டு அப்புறம், இதெல்லாம் தொழில் ரகசியம். கமான். அடுத்த 5வது நொடியில் ஒரு அழுக்கு நிற மாருதி கார் துளி கூட போலீஸ் அடையாளங்கள் இல்லாதபடி சீறிக்கொண்டு புறப்பட்டது. கட்டிலின் மேல் உட்கார்ந்து கொண்டு சுருட்டை வலிவோடு இழுத்து கொண்டிருந்தார் கோனார் தாத்தா. ஆங்காங்கே வீடுகளில் எல்லோரும் தூங்கிவிட்டிருந்தார்கள். சில சிம்னி விளக்குகள் மட்டும் அழுது வடிந்து கொண்டிருந்தன. சுவர் கோழிகள் காதை திருகுகிற மாதிரி கத்த வட்டமாக டார்ச் லைட்டை உருட்டி கொண்டு ஒருவன் வீதியில் வந்து கொண்டிருந்தான். தாத்தாவை நெருங்கியவன் அவர் எதிரில் தன் முகத்தை டார்ச் லைட்டை அடித்து காண்பித்தான். வாங்க சாமி, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இதுவரை இல்ல. ஊர்ல எந்த குழப்பமும் இல்லையே? நான் இருக்கிற வரை அதுக்கெல்லாம் இடம் கொடுப்பேனா? ஆமா, இன்னையோட எல்லா விஷயமும் முடிஞ்சிடுமா? முடிஞ்சிடும், முடிச்சே தீரணும். அது சரி, அப்ப நாளையில இருந்து நம்ம கரெக்டுக்கு ஒரு தனி பேர் வந்துடும்னு சொல்லுங்க. நிச்சயமா. பத்திரிகைக்காரங்களும் டிவி காரங்களும் கூட்டம் கூட்டமா படையெடுக்க போறாங்க. இந்த மலை உலக அளவுல பார்க்கப்பட போகுது. உலக அதிசயம் 7ன்னு சொல்லுவாங்க. இனிமே 8. அது உங்க ஊர் தான். என்னவோ சாமி, உங்களைத்தான் நான் மலை மாதிரி நம்பி இருக்கேன். காலம் காலமா நாங்க நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முடிவும் அதனால ஒரு பேரும் வந்தா ஏதோ இந்த ஊருக்கு ஒரு மதிப்பு தன்னால வரும்னு சொன்னீங்க. வந்தா சரி, வந்தே தீரும். இந்த வானம் பார்த்த பூமி இனிமே லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு போற ஒரு சேத்திரம் ஆயிடும். ஒரு லிங்கத்துக்கு 1000 லிங்கம்ல மலை மேல இருக்கு. இந்த பூமியில ஒரு மலை மேல இவ்வளவு லிங்கங்கள் எங்கேயும் இருந்ததே கிடையாதே. அதோட எத்தனை வருஷத்து பழமையானதுன்னு தெரிய வந்தா கூட்டம் கட்டி ஏறும் இல்லையா? ஏறணும். சென்ட் 100 ரூபாய்க்கு போக மாட்டேங்குது நிலம். என் சந்ததிங்க என் கண் எதிர்க்க பெரிய காசுக்காரங்களா ஆனா அது போதும் எனக்கு. ஆகும் ஆகும் ஆகும், ஆகியே தீரும். சமணப்பட்டி மட்டும் இல்ல, வர்ற வழியில இருக்கிற 19 கிராமத்துக்கும் நாளையில இருந்து ஒரு புது உயிர் வரப்போகுது. இதுக்காக எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம், எத்தனை பேரை கொன்னு இருப்போம். எல்லாம் சரிங்க சாமி. நாளைக்கு பிறகு யார் வேணும்னா மலைக்கு மேல ஏறலாங்களா? அதுல என்ன சந்தேகம்? ஏறி பார்க்கணும். எல்லா ஊர்லயும் 5 பொன் விக்கிரகம் தானே கோவில்ல இருக்கும். ஆனா இங்க மட்டும்தான் அசல் தங்கத்திலேயே விக்கிரகம். அதுவும் சாதாரண விக்கிரகம் இல்ல. மதங்கனி சித்தர்ங்கிறவர் ரசவாதத்தால செய்த விக்கிரகம். வேண்டிக்கிறவங்களுக்கு வேண்டிக்கிட்டதை கொடுக்க போற தெய்வம் அது. திருப்பதிக்கு பிறகு இந்தியாவுல அதிக கூட்டம் வந்து போக போற ஊர் இனி சமணப்பட்டி தான்.
சபரிமலைக்கு போறவங்க வாவரை கும்பிடுற மாதிரி இனி உங்க சாத்தனையும் எல்லோரும் கும்பிடுவாங்க, கவலைப்படாதீங்க. அவன் யாரோ, ஆனால் பேசியதில் ஒரு ராட்சச திட்டத்தின் பரிமாணங்களை உணர முடிந்தது. கடைசியா உனக்கு ஒரு விஷயம், நாம போட்ட பிளான பத்தியோ அதுக்கு நீ ஒத்துழைச்சத பத்தியோ யார்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. ஐயோ, என்ன சாமி இது, சொன்னா நானும்ல மாட்டிக்குவேன். அப்படி இல்ல, ஒருவேளைதான் போலீஸ்காரங்க மோப்பம் பிடிச்சு வந்தா, இல்ல பத்திரிகைக்காரங்க குடைஞ்சாங்கன்னா தப்பி தவறி கூட வெளியே சொல்லிடக்கூடாது. நான் சொல்ல என்னங்க இருக்கு, என் சொத்து ஒரு 50 ஏக்கர் புஞ்சக்காடு இருக்கு. அதுக்கு நல்ல விலை கிடைச்சா போதுங்க. கிடைக்கும், அது நீ சாதிச்சு பேசுறதுலதான் இருக்கு. எப்பவும் சாமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு கூட்டம் நம்பிக்கையா வந்தா ஒரு கூட்டம் அதுக்கு எதிராகவும் பேசும். நாம எடுத்த எடுப்புல ஒரு பெரிய பேரை அடைஞ்சாலும் அது நிலைச்சு இருக்கிறது நம்ம ஒத்துமையில தான் இருக்கு. இதை எனக்கு சொல்லணுங்களா? நீங்க தைரியமா போயிட்டு வாங்க சாமி. தாத்தா அவனுக்கு விடை கொடுக்கும் போது மணி சரியாக 12. பெருமாள் மலைக்கரட்டின் மேல்தளம். நட்சத்திரமும் நிலவும் சேர்ந்து வேடிக்கை பார்க்க அந்த நள்ளிரவிலும் ஒரு கூட்டமாய் இராணுவ பிரிவு போல ஒரு நபரை கூட்டம் அணிவகுத்தபடி பறந்து கொண்டிருக்க, உச்சியின் சமதள பாறை மேல் பாஸ்கரனும் அருள்மொழியும் சக்திவேலும் ஒரு சேர வந்து சேர்ந்தார்கள். மார்பெல்லாம் வியர்வை ஈரம். சட்டை பட்டனை திறந்து விட்டு கொள்ளவும் காற்று வந்து பனிக்கட்டியை வைத்து ஈசிவிட்ட மாதிரி ஒரு சிலுசிலுப்பை பாஸ்கரனுக்கு ஏற்படுத்தியது. சார், ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போமா? சக்திவேல் மூச்சிழைத்தபடி கேட்டான். 5 நிமிஷம் இல்ல சக்தி, அப்படியே விடிய விடிய இங்கேயே தூங்கிடலாம் போல இருக்கு என்று பாஸ்கரன் சொன்ன மறுநொடி ஒரு செல்போனின் சங்கீத முனகல் காதில் விழுந்தது. அருள்மொழியும் தன் ஹேண்ட்பேக்கில் இருந்து அதற்கு காரணமான தன் செல்லை எடுத்து காதை கொடுத்தாள். கூப்பிட்டது புரொஃபசர் தான். அம்மாடி, மேலதானே இருக்கீங்க? ஆமாப்பா. தாமதிக்காம குகைக்குள்ள போய் தேடல தொடங்குங்க. கல்வெட்டு பாடலோட கருத்துப்படி நாளைய தேவ முகூர்த்தமான காலை வேளை, அதாவது 4 மணிக்கு மேலான பொழுதுல அந்த மலை மேல சொர்ண மீனாட்சி ஆயிரக்கணக்கான வருஷ தன்னோட தூக்கத்தை நீக்கிட்டு வெளிப்பட்டு ஆகணும். இன்ஃபேக்ட் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையும் அம்மன் நாளைக்குத்தான் சுவாமி கிட்ட இருந்து செங்கோல் வாங்குற நிகழ்ச்சி நடக்க போகுது. என்ன ஒரு ஒத்துமை பாத்தியா? சரிப்பா, நான் இப்பவே பாஸ்கரன் கிட்ட சொல்றேன். சொல்றது ஒரு பக்கம், பாஸ்கரன் தன் தேடல்ல அந்த விக்கிரகத்தை கண்டறியும் போது அதை நீ மறக்காம வீடியோ கேமராவால ஷூட் பண்ணிடு. அந்த காட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிப்பா, இதை எத்தனை தடவை சொல்லுவீங்க? எல்லாம் ஒரு எச்சரிக்கைக்குத்தாம்மா. அந்த விக்கிரகத்தை கண்டுபிடிச்சு முடிச்ச மறு நிமிஷமே எனக்கு போன் பண்ணு, நான் உடனே மேல வர்றேன். சரி சரி சரி, இப்ப போனை வைங்க. இங்க எங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கு தெரியுமா? அருள்மொழி சொல்லிவிட்டு செல்லை முடக்கினாள். யார் அருள்? அப்பாவா? ஆமா, வேற யாரு? என்ன சொல்றார்? என்னத்த சொல்லுவார்? கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்பார். 4 மணிக்குள்ள கண்டுபிடிச்சிடுவோன்னு வேற சொல்றார். துடிக்கிறாரே. ஆமா, எங்க இருக்காரு இப்போ? அநேகமா கீழே தான் இருக்கணும். நாம கண்டுபிடிச்ச பிறகு தகவல் சொன்னா உடனே வராராம். மறக்காம வீடியோ எடுத்துக்க சொன்னார். ஆமா சார், அது ரொம்ப முக்கியம் தானே. நம்ம 3 பேரோட கண்டுபிடிப்ப உலகத்துக்கு நாம எடுத்து சொல்லவும் புரிய வைக்கவும் வீடியோ தானே சார் பெரிய ஆதாரம். சக்திவேல் குறுக்கிட்டு பின்பாட்டு பாடினான். பாஸ்கரனின் பார்வை அவனை அர்த்த புஷ்டியோடு பார்த்தது. என்ன சார் பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல சக்தி. என் புரொஃபசர் மீனாட்சி சுந்தரத்தை விட நீங்களும் ரொம்பத்தான் துடிப்பா இருக்கீங்க. எப்படி சார் இல்லாம இருக்க முடியும்? ஒரு அதிசயமான விஷயத்தை சாதிக்க போறோமே, அதுவும் ஜென்ம ஜென்மங்களை கடந்து. திரும்பவும் பாஸ்கரன் சிரித்தான். சார், இது சிரிக்கிற நேரம் இல்ல, நாம ஆராய வேண்டிய நேரம். ஓ, வாஸ்தவம்தான். அருள்மொழி, அப்பா என்ன சொன்னார்னு சொன்ன? விடிகாலை 4 மணிக்கு முன்ன நாம கண்டுபிடிச்சிடுவோமா அப்படின்னு கல்வெட்டு சொல்லுதாமா? ஆமா, நாளைக்கு மதுரையில மீனாட்சி அம்மை செங்கோல் வாங்குற நாள். அதாவது மீனாட்சியோட ஆட்சிக்கு மதுரை வர்ற நாள். இங்கேயும் பல வருஷம் கழிச்சு இந்த மீனாட்சி ஒரு புது அவதாரம் எடுக்க போற நாளா அது அமைய போகுதுன்னு சொன்னார். அப்படியா? கேட்டுவிட்டு பாஸ்கரன் அவர்களை ஒதுக்கினான். செல்லை தட்டி விட்டான். சங்கி, நான் பாஸ்கரன் பேசுறேன். நான் இப்ப மலைக்கு மேல இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் வந்துகிட்டே இருக்கேன். என் கூட எஸ்பி சாரும் வரார். ஆமா, மேல எப்படி இருக்கு பொசிஷன்? காக்கை இல்ல, உள்ள போய் பார்க்க வேண்டியதுதான்.
காலை 4 மணிக்குள்ள முதல்ல நாங்க இங்க இருக்கிற தங்க மீனாட்சியை கண்டுபிடிச்சிடுவோமா. அது மட்டும் இல்ல, அதுல துளி கூட ரகசியத்துக்கு இடமில்லாதபடி அதை வீடியோ வேற எடுக்க சொல்லி இருக்கார் ப்ரொஃபசர். ஒரு தப்பான விஷயம்னா ரகசியமா செய்ய சொல்லித்தானே கார்னர் பண்ணுவாங்க. ஆனா இங்க அதை வீடியோ எடுக்க சொல்றாங்க. ப்ரொஃபசரும் கீழே தான் இருக்கார். இந்த விஷயத்தை எப்படி எடை போடுறதுன்னு தான் எனக்கு தெரியல. இப்ப அதையெல்லாம் யோசிக்காத, கேரி ஆன். இனி நீ என்னை கூப்பிடாத, நான் உன்னை கூப்பிடுறேன். நீ தைரியமா செய்ய வேண்டியதை செய். உனக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ். உன் கூட இருக்கிற சக்திவேல் என்ன சொல்றானோ அதை கேளு. அவனுக்கு கட்டுப்பட்ட மாதிரி நடந்துக்கோ. ரொம்ப பரவசப்படு. உன்னோட அவநம்பிக்கைய, சந்தேகத்தை எதையும் காட்டிக்காதே. என்ன அப்படின்னா சக்திவேல் இந்த மாஸ்டர் பிளானோட ஒரு முக்கிய நபர். சங்கி சொல்லி முடிக்க பாஸ்கருக்குள் மஞ்சள் பாஸ்பரம் அடிவயிற்றில் தகிக்க ஆரம்பித்தது. சங்கி சக்திவேலை பற்றி அவனது போக்கிற்கு போக சொன்னது பாஸ்கரனுக்குள் ஒரு பிரளயத்தையே உருவாக்கி இருந்தது. அதன் எதிரொலிகள் முகத்தில். அத்தோடு செல்போனை பாக்கெட்டில் செருகியபடி அருள்மொழியையும் சக்திவேலையும் நெருங்கினான். சக்தி துடிப்போடு கேட்டான், சார், யாருக்கு சார் போன் பண்ணீங்க? கபடி இல்லாத கிராமத்து இளைஞன் என்றும் ரசனையுள்ள வாசகன் என்றும் நினைத்தவன் சினிமாக்களில் வருகிற நம்ப முடியாத வில்லன் போல ஆகிவிட்டான். போதாததற்கு கேள்வி வேறு கேட்கிறான். யார்கிட்ட பேசியிருப்பேன்னு நினைக்கிற சக்தி? சுரத்தில்லாத குரலில் திருப்பி கேட்டான் பாஸ்கரன். உங்க நண்பர் சங்கிக்காதான் இருக்கும். அவர் வந்துட்டாரா சார்? அவர் எதுக்கு வரணும்? என்ன சார் நீங்க? நாம எவ்வளவு பெரிய காரியம் பண்ண போறோம், அதை அவர் பார்க்க வேண்டாமா? வாஸ்தவம்தான். ஆனா அவன் ரொம்ப பயப்படுறான். என்னை விட்டு, அதான் டிவியில எல்லாம் வருமே, நான் அதுலயே பாத்துக்கிறேங்கிறான். அதுவும் சரிதான் சார். நடங்க சார், போகலாம். நேரம் கடந்துகிட்டே இருக்கு. நம்ம ப்ரொஃபசர் சார் சொன்ன மாதிரி விடியறதுக்குள்ள நாம அந்த விக்கிரகங்களை எல்லாம் எடுத்துடணும். சக்திவேலின் பேச்சில் சிலைகள் விக்கிரகங்களாக வெளிப்பட்டது. பாஸ்கரை கொஞ்சம் போல திடுக்கிட வைத்தது. அருள்மொழி ஒரு பார்வையாளர் போல பார்த்து கொண்டிருந்தாள். பாஸ்கரன் பக்கத்தில் இருக்கும் பரவசமோ இல்லை ஒரு அமானுஷ்ய அனுபவத்தில் ஈடுபட போகும் பதட்டமோ எதுவுமே அவளிடம் இருக்கிற மாதிரி தெரியவில்லை. சக்திவேல் கேமராவை ஆன் செய்து போகஸ் லைட்டை பாய்ச்ச தொடங்கி இருந்தான். 10 அடி தூரத்தில் இருப்பவர்களை பளிச்சென்று காட்டி அவர்களை எல்லாம் துல்லியமாக விழுங்கும் டிஜிட்டல் கேமரா. அதை அவன் ஆன் செய்த விதத்தில் துளிகூட பட்டிக்காட்டுத்தனமே இல்லை. பல வருடங்கள் கேமராவை இயக்கியவன் என்பது அவன் தோளில் அதை சென்டர் செய்து உட்கார்த்தி இருப்பதிலேயே புரிந்து போனது. சார், முதல்ல நீங்களும் அருளும் போங்க, நான் அதை படம் பிடிச்சுக்கிறேன். உள்ள போறதையெல்லாம் எதுக்கு எடுக்கணும் சக்தி? என்ன சார், நீங்க இந்த ஏரியா முழுசையுமே எடுத்து ஒரு 15 நிமிஷத்துக்கு இல்ல 30 நிமிஷத்துக்கு ஓடுற மாதிரி எடிட் பண்ணாதான் நாளைக்கு டிவியில எல்லாரும் பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கும். சக்திவேல் சில தீர்மானங்களை எடிட் பண்ணுவது வரை ஒருவித தொழில் சுத்தமாகவே பேசினான். உனக்கு எப்படி சக்திவேல் இதெல்லாம் தெரியும் என்று கேட்க தோன்றினாலும் சங்கி போட்ட வாய்ப்பூட்டு மேற்கொண்டு பாஸ்கரனை பேச விடவில்லை. அவன் சொல்கிறபடியே அந்த ஒரு ஆள் நுழைய முடிந்த துவாரத்துக்குள்ளே இருவரும் நுழைய தொடங்கினர். அதை சக்திவேலும் வாரி சுருட்டி கொண்டான். உள்ளே கும்மிருட்டின் ஆட்சி. அதை பின்னால் வரும் சக்திவேலின் கேமரா போக்கஸ் லைட்டின் வெளிச்சம் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளியது. வெளிச்சம் பரவிய மறுநொடி உள்ளே தெரிந்த காட்சிகள் அருள்மொழியை வாயை பிளக்க வைத்து விட்டது. வாவ், இந்த கரட்டுக்குள்ளார இப்படி ஒரு குகையா? இதுக்குள்ள எவ்வளவு ஸ்பேஸ், எவ்வளவு விக்கிரகங்கள்! ஒண்டர்ஃபுல் என்றவள் தலையில்லாத காளி சிலையை பார்த்ததும் ஒரு கணம் விக்கித்து நின்றாள். என்ன அருள் பாக்குற? பாதாள பைரவி படத்தோட செட் மாதிரி இருக்குதா? கிட்டத்தட்ட அப்படித்தான். ஆமா, அந்த காளி சிலையோட தலை எங்க? அதோ கீழே கிடக்குது பார். ஒரு ஆச்சரியம், அது சக்திவேல் கூட பேசும் இல்ல சக்தி? பாஸ்கரன் கேட்ட விதத்தில் கிண்டல் இளையோடியது. சக்திவேல் அதை கண்டுகொண்ட மாதிரியே தெரியவில்லை. கேமராவை வட்டம் கட்டி எல்லா காட்சிகளையும் வாரி சுருட்டி கொண்டான். பிறகு கல்வெட்டு எழுத்துக்கள் அருகே சென்றான். மேடம், இந்த கல்வெட்டை வச்சுத்தான் நான் சாரையும் உங்களையும் ஏன் என்னையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். நாம 3 பேருமே இந்த குகையில ஒரு காலத்துல இருந்தவங்க. இன்னும் சொல்ல போனா நம்மாலதான் பாண்டிய நாட்டு கலை செல்வங்கள் இங்க ஒளிச்சு வைக்கப்பட்டது. பல 100 வருஷங்களுக்கு முன்னால நாம ஒளிச்சு வச்சத இன்னைக்கு நாம 3 பேரும் வந்து திரும்ப கண்டுபிடிச்சு வெளியே எடுக்க போறோம்.
இந்த உலகத்துல இப்படி ஒரு சம்பவம் மட்டும் எங்கேயும் எப்பவும் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. எகிப்திய பிரமிடுகளையும் ரோமானிய அரண்மனைகளையும் ஏன் அங்க கண்டு எடுக்கப்பட்ட மம்மி உடம்புகளையும் ஒரு உலக அதிசயமா நினைக்கிறவங்க நம்மோட இன்றைய சாதனையை கேட்டா வாய பொளந்துடுவாங்க. கேமராவை கையில் பிடித்து கொண்டு ஷூட் செய்தபடியே ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி போல பேசியவனை பாஸ்கரன் கூர்ந்து பார்த்து கொண்டே இருந்தான். பாஸ்கரன் சார், நீங்க தான் இந்த சம்பவத்தோட ஹீரோ. நீங்க ஒளிச்சு வச்ச மதங்கனி சித்தரோட தங்க மீனாட்சி விக்கிரகத்தை, நீங்க ஒளிச்சு வச்ச சகஸ்ர லிங்கங்களை, நீங்க ஒளிச்சு வச்ச மற்ற பரிவார தேவியர் உருவங்களை இப்ப நீங்களே கண்டுபிடிக்க போறீங்க. அதுக்கு முந்தி தரையில கிடக்குற காளி சிலையோட தலைய திரும்பவும் காளி தேவியோட கழுத்து மேல வைக்கணும்னு இங்க இருக்கிற ஒரு கல்வெட்டு குறிப்பு சொல்லுது. அதன்படி செய்யுங்க. அதுதான் ஒளிஞ்சிருக்கிற கலை செல்வங்களை, அருள் விக்கிரகங்களை இந்த உலகத்துக்கு காட்டும்னு குறிப்பு சொல்லுது. சீக்கிரம். சக்திவேல் முடுக்கி விடுவது போல பேசினான். பாஸ்கரனுக்கு எரிச்சலாக வந்தது. அடக்கி கொண்டான். தரை மேல் கிடந்த காளி சிலையின் தலையை போய் தொட்டான். அதிக பாரம் இல்லாமல் சுட்ட மண்ணால் ஆனது போல ஒரு உணர்வை தந்தது அது. தொட்டு தூக்கியதை எப்படி கழுத்தின் மேல் வைப்பது என்று பார்த்தபோது அருகே ஒரு கல் மேடை தெரிந்தது. அதன் மேல் ஏறி காளியின் கைகளில் எல்லாம் காலை வைத்து முண்டமான உடம்பின் கழுத்தின் மேல் தலையை பொருத்திய மறு வினாடி அந்த சிலை அப்படியே திரும்ப ஆரம்பித்தது. அருள்மொழி அரண்டு விட்டாள். ஓடி வந்து பாஸ்கர் என்று கட்டிக்கொள்ளவும் செய்தாள். பாஸ்கரனின் உள் மனதில் ஏக கணக்குகள். தலைபாகத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு பாரம் வைத்த நிலையில் உடம்பில் அசைவு ஏற்படும்படியாக ஒரு ஆட்டோமேட்டிக் மோட்டார் செட்டப் ஏதாவது அதனுள் இருக்க வேண்டும் என்று யூகித்து கொண்டிருக்கும் போதே அந்த காளி சிலை குகையின் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எனும் 4 திசையில் வடகிழக்கு பகுதியான ஈசான்யத்தில் நிலை குத்தியபடி நின்றது. சார், பாஸ்கர் சார், ஈசான்ய பாகத்தை தேவியோட கண்கள் பாக்குது. போங்க, போய் அங்க அவைகள் இருக்கான்னு பாருங்க. கமான், குவிக். பேசிக்கொண்டே போகஸ் லைட்டின் வெளிச்சத்தோடு ஈசான்ய மூலையை நெருங்கினான். பக்கவாட்டில் குகை சுவரின் கற்பாறையை தவிர வேறு எதுவும் இல்லை. தரைமேல் ஒரு சிம்மத்தின் சிறிய சிலை. அம்பிகையின் வாகனமாக சக்தி ஸ்தலங்களில் அம்பிகையின் திருச்சன்னதி முன்னால் தெரியும் அதே சிலை. பாஸ்கரன் சார், இந்த சிம்ம விக்கிரகத்துக்கிட்ட ஏதோ இருக்கு. அம்பிகையோட வாகனம் இது. இதையே காவலா வச்சு நாம இங்க விக்கிரகங்களை புதைச்சிருக்கலாம். தோண்டி பார்த்தா தெரிய வரலாம். கமான், மசமசன்னு நிக்காம பயப்படாம அங்க தோண்டி பாருங்க. உணர்ச்சி வசப்பட்டு கத்தினான் சக்திவேல். தோன்றதா? எதை வச்சு தோன்றது? முதல்ல அந்த சிம்ம சிலைய அசைக்க முடியுதா பாருங்க. அதுவே கூட ஏதாவது வழிய காட்டலாம். சக்திவேல் சொன்னபடியே சிம்ம விக்கிரகத்தை போய் தொட்டபோது அது நாலாபுரமும் திரும்பியது. தொட்டு தூக்கிய போது கீழே ஒரு துவாரம் தெரிந்தது. போகஸ் லைட்டை உள்ளே செலுத்தி பார்வையை விட்டபோது மயக்கம் வராத குறை. உள்ளே ஒரு ராட்சச அறை. அதனுள் வரிசையாக 1008 லிங்கங்கள். கூடவே நடுவில் பச்சை பாசம் பூத்த நிலையில் சொர்ண மீனாட்சியின் உருவம். அங்கும் இங்குமாக சத்திரத்தில் மனிதர்கள் தூங்குவது போல துவார பாலகர்கள், அம்பிகை சொரூபங்கள். ஒரு கணம், ஒரே ஒரு கணம்தான். அதை பார்த்து முடித்த மறுநொடி பேச்சு மூச்சே இல்லாதவன் ஆட்டம் பிரமித்து போய் நிற்க தொடங்கினான் சக்திவேல். அருள்மொழியும் பாஸ்கரனும் அடுத்தடுத்து எட்டி பார்த்தனர். காற்று புகக்கூட முடியாதபடி இருண்டு கிடந்த அறை. அதனுள் இருந்து இன்னதென்று சொல்ல முடியாத ஒருவித வாசம் மூவர் மூக்கையும் நிரடியது. காதுகளையும் எங்கோ இடிவிலும் ஒருவித சப்தம் தாக்க தொடங்கியது. சார், சார், சக்திவேல் எதையோ சொல்ல வாயெடுத்தான். ஆனால் முடியவில்லை. என்ன சக்திவேல், என் வேலை முடிஞ்சிடுச்சா? இல்லை, இன்னும் இருக்கா? சார், சார், என்ன சக்தி, உங்க நாடகத்துல சாரி உங்க டைரக்ஷன்ல தான் நான் நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கேனே. கமான், இன்னும் என்ன பண்ணணும்? உள்ள இறங்கி எல்லா லிங்க விக்கிரகங்களையும் என் கையால நான் எடுக்கணுமா? அதை நீங்க வீடியோவுல பதிவு செய்துக்கணுமா? இல்ல சார், அது என்ன சக்தி, சொல்லுங்க. அதான் கிளைமாக்ஸ நெருங்கிட்டோமே, இன்னும் என்னவெல்லாம் நான் பண்ணணும்? பாஸ்கரன் கேட்கும் தொனியில் அவன் துளி கூட ஈடுபாடின்றி செயல்பட்டு கொண்டிருப்பவன் என்னும் நிதர்சனங்கள் தெரிகிறது. என்ன அருள்மொழி, உங்க அப்பா, என் அருமை புரொஃபசர் மீனாட்சி சுந்தரம் சார் வேற ஏதாவது சொல்லி அனுப்பி அதை நாம செய்யாம இருக்கோமா? பாஸ்கர், நீங்க என்ன கேக்குறீங்க?
தமிழ்ல தானே கேக்குறேன். உங்க அப்பா, சக்திவேல், நீ எல்லாரும் போட்டிருக்கிற திட்டப்படி எதுவும் பழுது இல்லாம தானே நடந்துகிட்டு இருக்கு. சக்திவேல் தெப்பமாக வியர்த்து விட்டிருந்தான். சார், இங்கே இந்த நிமிஷம் நடக்கிற எதுவும் நாடகம் இல்லை சார். இந்த லிங்கங்களை நானே இப்பதான் பாக்குறேன். இது என்ன சக்தி, புது கதை? கதை இல்ல சார், நான் சொல்றதுதான் சத்தியம். வாங்க காட்டுறேன். சக்திவேல் அங்கிருந்து நேர் எதிர்முனைக்கு ஓடினான். அங்கேயும் ஒரு சிம்மவாகினி சிலை. அதை முட்டி தள்ளினான். கீழே ஒரு பெரும் பள்ளம். அதில் ஆயிரக்கணக்கான லிங்க சுரூபங்கள், விக்கிரகங்கள். நெருங்கி வந்த பாஸ்கருக்கு மேலும் வியப்பாகியது. இது என்ன, இங்கேயும் சிலைகள்? இது இது கமான், இதுதான்னா? சக்திவேலால் மேற்கொண்டு பேச முடியவில்லை. முகம் வெளிரி, கை கால்கள் எல்லாம் நடுங்க தொடங்கியது. என்ன சக்திவேல், சாமி சிலைகளை கண்டுபிடிச்சிட்ட பரவசமா? இல்ல சார். ஆமா சார். என்ன இல்ல ஆமா? எதுக்காக தவிக்கிற மாதிரி நடிக்கிறீங்க? இது நடிப்பு இல்ல சார். இது மட்டும் இல்ல சக்தி, என் வாசகனா நடிச்சதுல இருந்து என்னை வந்து சந்திச்சு இந்த மலைக்கு கூட்டிக்கிட்டு வந்தது வரை எல்லாமே நடிப்பு தான். எனக்கு அது தெரியும். இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்குங்க, இதை உங்க சகாக்கள் யாரும் அடைய முடியாது. விடியும் போது இந்த மலையை சுத்தி போலீஸ் தான் நின்றுட்டு இருக்கும். அவங்க கிட்ட உங்க மாஸ்டர் பிளானுக்கான வாக்குமூலத்தை நீங்க அவ்வளவு பேரும் கொடுக்கணும். நான் இங்க வந்திருக்கிறது உங்க பொய்களை எல்லாம் நம்பி இந்த விக்கிரகங்களை எடுக்கிறதுக்காக இல்ல, உங்களை விட்டு பிடிச்சு நீங்க எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பாஸ்கரனின் விவரிப்பு அருள்மொழியை ஒரு ஓரமாக போய் கண் கலங்கி அளவிட்டது. சக்திவேல் அப்படியே மண்டியிட்டான். சார், நீங்க பெரிய புத்திசாலி சார். நான் ஒத்துக்கிறேன். என்ன நடந்தது, எதுக்காக இதெல்லாம் நடந்ததுன்னு எல்லா விஷயங்களையும் நான் சொல்லிடுறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் சார், எதை பொய்ன்னு நாங்க நினைச்சோமோ அது பொய்யில்ல சார், உண்மை, அப்பட்டமான உண்மை. இது என்ன புது கதை? சத்தியமா இப்ப நான் சொல்றது கதை இல்ல சார். இந்த சமணப்பட்டி மலை பத்தி பல மூட நம்பிக்கைகள் ரொம்ப நாளாவே உண்டு. இங்க சில கல்வெட்டுகளும் அதுல இருக்கிற குறிப்புகளும் உண்மையில நாங்க செயற்கையா உருவாக்குனது இல்ல. இதுதான் எங்களுக்கு பெரிய மாஸ்டர் பிளானுக்கு ஐடியாவை உருவாக்கி கொடுத்துச்சு. எங்க ஊர் ஒரு வானம் பார்த்த பூமி. நல்லா மழை பெஞ்சாலே ஒரு போகம் விளைஞ்சா அது அதிகம். வானம் பார்த்த இந்த பூமிக்கு ஒரு பெரிய மதிப்பை உருவாக்க முடியும்னு என்னோட பாஸ் சாம்ராஜ் தான் சொன்னார். எப்படின்னு கேட்டப்ப, இந்த கல்வெட்டுப்படி இந்த மலையில பாண்டியர் கால சிலைகள் இருக்கணும். அவை ஒரு முகூர்த்த நாள்ல வெளிப்பட்டு இந்த மலையும் இதை சுற்றியுள்ள ஊரும் சேத்திரமா மாறணும். லட்சக்கணக்கில் டூரிஸ்டுகள் வந்து போற ஒரு ஊரா இது ஆகணும். அது ஆகுமோ ஆகாதோ, நாம மனசு வச்சா ஆக்கலாம்னு அவர் சொன்னார். அதோட எதிரொலிதான் எங்களோட திட்டங்கள். எங்களுக்கு 2 நோக்கம் தான் சார். என்னோட பாஸ் ஒரு அம்பிகை விக்கிரகத்தை ஏற்கனவே திருமாவளநல்லூர் கோவில்ல இருந்து திருடி வச்சிருந்தார். அதுக்கு தங்க முலாம் போட்டு அத மதங்கினி சித்தரோட ரசவாத சிலையாவும் மத்த கல் லிங்கங்களை நாங்களே செய்தும் இங்க இதோ இந்த குழியில வச்சு பதிக்கணும். இத ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பிரபலமான மனிதர் கண்டுபிடிச்சாதான் இந்த விஷயத்துக்கு ஒரு ஆழமான பார்வை இருக்கும்னு நாங்க நினைச்சோம். உங்களை விட அதுக்கு சரியான ஒரு மனிதர் இல்லைன்னு தீர்மானிச்சோம். சொல்ல போனா உங்க பேரான பாஸ்கரன்கிற பேர் இந்த கல்வெட்டுல இருந்ததும் ஒரு காரணம். ஆனா நீங்களோ பகுத்தறிவுவாதி. அதனால உங்களை இந்த விஷயத்துல இறக்க ரொம்ப சிரமப்பட்டோம். அதோட போக்குல கடைசியா செஞ்சதுதான் சரபேஸ்வரர் விக்கிரகத்துக்கு யானை தானா வந்து மாலை போட்ட சம்பவம். யானை தானா வந்தெல்லாம் போடல, எல்லாம் எங்க முன்னேற்பாடுதான். அந்த மலையில சமண முனிவர்கள் ஆவி இருக்கும்ங்கிறத நீங்க நம்பணுமே. அதுக்காகவே ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் மாஸ்டர் நரசிம்மன் மகளோட தற்கொலையை பயன்படுத்தி மிரட்டல்களை உருவாக்கினோம். ஆவிகள் இருக்கிறத நீங்க நம்பினாதான் இந்த மலையில உலவுற ஆவிகளையும் நீங்க நம்புவீங்கன்னு எதிர்பார்த்தோம். உங்களுக்கு விருது கிடைக்கும்படி செய்து ஒரு பார்வையையும் உருவாக்கினோம். எல்லாமே பிசிரடிக்காத நூல் பிடிச்ச மாதிரியான திட்டங்கள் தான். இதுல எங்களுக்கு பிடி கொடுக்காம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தவர் தான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சந்திர பிரகாஷ். அவரையும் அவர் குடிச்ச டீயில விஷத்தை கொடுத்து கொல்ல முயற்சி செஞ்சார் என்னோட பாஸ். ஆனாலும் அவரை நீங்க காப்பாத்திட்டீங்க. இருந்தும் அவரோட இருந்து அவருக்கு மருந்து கொடுக்கிற சாக்குல அவரை நான் கன்வின்ஸ் பண்ணேன். அவரை மட்டும் இல்ல, புரொஃபசர் மீனாட்சி சுந்தரம், ஒரு நாள் உங்களை சந்திச்ச சன்னியாசினி சந்திரபிரபா தேவி, எல்லாரையுமே நாங்க கன்வின்ஸ் பண்ணிட்டோம். அவங்க கன்வின்ஸ் ஆக பலவேறு காரணங்கள் இருக்கு.
குறிப்பா மீனாட்சி சுந்தரம் சார் கன்வின்ஸ் ஆக காரணம் அவருக்கு இந்த சமணப்பட்டியை சுத்தி நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கிறது தான். இந்த இடம் பிரபலமானா நிலத்துக்கு மதிப்பு ஏறும், அப்ப நல்ல விலை கிடைக்கும். அப்படியே இந்த கண்டுபிடிப்புல அவர் பங்கும் பிரதானம்னு சொல்லி அவருக்கு பல விருதுகள் கிடைக்க ஏற்பாடு செய்யறதா என்னோட பாஸ் சாம்ராஜ் சொல்லி இருந்தார். 1008 லிங்கங்கள் தங்க மீனாட்சி விக்கிரகத்துல ஒரு சில விக்கிரகங்களை இங்க வச்சுட்டு மற்றதை வெளிநாட்டுக்கு கடத்துறது தான் பிளானோட உச்சகட்டம். இப்படி ஒவ்வொருவரும் தங்களோட லாப நட்டங்களை உத்தேசித்து இதுல இறங்குனாங்க. பெரிய அளவுல லாபம் என்னோட பாஸ் சாம்ராஜுக்கு தான். அதுக்கு அடுத்து எனக்கும் இந்த ஊரை சேர்ந்த கோனார் தாத்தாவுக்கும். எங்களுக்கெல்லாம் இங்க பல 100 ஏக்கர் நிலம் இருக்கே. ஒரு அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, எதை பொய்யின்னு சொல்லி நாங்க இவ்வளவையும் செஞ்சோமோ அது உண்மை சார். அதோ அந்த ஈசான்ய பாகத்துக்கு கீழே இருக்கிற அறையோ அதுக்குள்ள இருக்கிற விக்கிரகங்களோ நாங்க வச்சது இல்லை. எங்களுக்கு அது இருக்கிறதும் தெரியவே தெரியாது. நான் பல தடவை இந்த குகைக்கு வந்திருக்கேன். அப்ப கூட இது என் கண்ணுல பட்டதில்லை. சொல்ல போனா அந்த சிம்மவாகினி சிலைய அசைக்கவே முடியாம தான் இருந்தது. இன்னைக்கு உங்க கைப்பட்டு விலகினதும் கீழே எல்லாம் இருக்கிறதையும் பார்த்தா இங்க இருக்கிற கல்வெட்டோ அதை ஒட்டிய எங்களோட யூகங்களோ துளி கூட பொய்யில்லைன்னு தான் தோணுது. சக்திவேலின் நீண்ட விளக்கம் பாஸ்கரனுக்கு கோபத்தை தான் தந்தது. என்ன சக்தி, மாட்டிக்கிட்ட நிலையில கடைசியா இப்படி எதையாவது பேசி இந்த அனுபவத்தை எல்லாம் நிஜமான அனுபவம்னு காட்ட முயற்சி செய்றீங்களா? எல்லாமே உங்க ஏற்பாடுகள் தான். கபடில்லாத ஒரு கிராமத்து இளைஞன்னு உன்னை நான் நினைச்சது பெரிய தப்பு. எழுத்தாளன்கிறவன் சாதாரணமானவன் இல்ல, தாய் அம்சம் நிறைய இருக்கிறவன் அவன். தினம் தினம் கருக்களை மனசுங்கிற கர்ப்பத்துல சுமந்து பிரசவிக்கிறவன். தெய்வத்துல பிரம்மாவையும் மனித பிறப்புல தாயையும் படைக்கிற விஷயத்துக்கு உதாரணமா சொல்லுவாங்க. எழுத்தாளன் இவங்களையும் விட உசந்தவன். அவன் தன் எழுத்தால சமூகத்தை நெறிப்படுத்துற பொறுப்புல இருக்கிற ஒருத்தன். அவனோட புகழையும் பெயரையும் இப்படி ஒரு மோசடிக்கு நீங்க பயன்படுத்திக்க முன் வந்தது மன்னிக்க முடியாத குற்றம். கண்ணை திறந்து விட வேண்டிய எழுத்தாளனையே ஒரு குருடனா சித்தரிக்க செஞ்ச உங்களை நானும் சரி சட்டமும் சரி சும்மா விடாது. பாஸ்கரன் ஏதோ மேடை கிடைத்து விட்ட மாதிரி பேசினான். அருள்மொழி கூறி குறுகி விட்டிருந்தாள். சக்திவேல் வாடிய முகத்தோடு குகை துவாரம் வழியே வெளியே பார்த்தபோது மழை கொட்டி கொண்டிருந்தது. கச்சிதமாக செல்போனிலும் சிக்னல் ஒர்க் செய்து மீனாட்சி சுந்தரம் பேசினார். என்ன, எல்லாம் முடிஞ்சிடுச்சா? எல்லாம் முடிஞ்சிடுச்சு சார். திட்டமிட்டது மட்டுமல்ல, திட்டமிடாததும். என்ன சொல்ற? எத்தனை பெரிய புத்திசாலியும் ஒரு சின்ன தப்புல மாட்டுவான்னு சொல்லுவாங்க. நாம அப்படி என்ன தப்பு பண்ணினோம்னு தெரியல. பாஸ்கரன் நாம யார், நம்ம நோக்கம் என்னன்னு ஒவ்வொன்னையும் தெரிஞ்சுதான் வந்திருக்கார். இன்ஃபேக்ட் நாம அவரை பயன்படுத்திக்கல, அவர் தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கார். அவர் கதை மட்டும் திடுக்கிடுற திருப்பங்களோட கூடினது இல்ல சார், அவரும் தான். அந்த மழை இரவில் சக்திவேல் சொன்னது மீனாட்சி சுந்தரம் காதில் விழும்போது அவர் அடிவாரத்தில் சாம்ராஜோடு நின்று கொண்டிருந்தார். சாம்ராஜ், இடியும் மழையும் ஊருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான், நம்ம தலைமேலையும் தான் என்றவர் மேல் கச்சிதமாக சங்கியும் அஜித் குமாரும் வந்த ஜீப் காரின் ஹெட்லைட் வெளிச்சம் வளைத்து பிடித்தது. சங்கி பாஸ்கரனிடம் பேசி முடித்த நிலையில் செல்போனை பாக்கெட்டில் செருகிக் கொண்டு கீழே இறங்கினான். மீனாட்சி சுந்தரமோ சாம்ராஜோ எந்த எதிர்ப்பையும் காட்டவில்லை. அந்த காலை வேளையில் ஓயாத தொலைபேசி சப்தம் எதிர் பிளாட்டின் உள்வரை கேட்டது. துர்காவுக்கு ஆர்வத்தை அடக்க முடியவில்லை. அப்பாவை பார்த்தாள். யாரோ விடாம ட்ரை பண்றாங்க, போய் பாரு என்றார். சாவியை பாஸ்கரன் கொடுத்துவிட்டு போயிருந்தது வசதியாக போய்விட்டது. போய் கதவை திறந்தாள். கிட்டே நெருங்குவதற்குள் தொலைபேசியில் சப்தம் நின்றுவிட்டது. துர்காவுக்கு சலிப்பாக இருந்தது. சரி, கொஞ்சம் உட்கார்ந்து பார்ப்போம் என்று அருகில் உள்ள நாற்காலியில் உட்கார்ந்தாள். பக்கமாய் மேஜை மேல் அடுக்களையூர் அப்பாசாமி என்பவர் எழுதி பாஸ்கரனும் பாதி வரை மட்டுமே படித்துவிட்டு வைத்திருந்த பெருமாள் கரடு என்னும் கையெழுத்து கதை பிரதி. ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் பாஸ்கரன் சிட்டை ஒன்றை செருகி வைத்திருந்தான். அந்த பக்கத்தை விரித்து பார்த்தான். சிகாமணி மித்திரனாகிய எனது ஆத்மா சொல்லும் இந்த செய்திகள் சத்தியமானதாம்.
பெருமாள் கரட்டு மனைக்குள் பாஸ்கரும் அருள்மொழியும் தேவதாசன் உள்ளிட்டோரும் ஒளித்த திருமேனிகள் மங்கா புகழ் வாய்ந்தவை. அது வெளிப்பட விரும்பும் சமயமெல்லாம் துஷ்ட சக்திகள் குறுக்கிட்டு அதன் பெயரையும் புகழையும் மட்டுப்படுத்தும். நிஜம் பொய்யாகவும் பொய் நிஜமாகவும் மாறி மாறி காட்சி தரும் ஒரு வினோத சிகரம் பெருமான் கரடு. இதில் பாஸ்கரன் என்ற நாமத்துடனேயே எப்போதும் பிறப்பான். அவனது ஒரு பிறப்பு நம்பிக்கை சார்ந்ததும் ஒரு பிறப்பு அறிவு சார்ந்துமே இருக்கும். அதாவது ஒரு பிறப்பில் கோயில் காப்போனாக இருந்தால் மறு பிறப்பில் கோயிலை எதிர்ப்பவனாக திகழ்வான். ஒரு பிறப்பில் எழுத தெரியாதவனாக திகழ்ந்தால் மறு பிறப்பில் எழுதி புகழ் பெறுபவனாகவே இருப்பான். அருள்மொழி நல்லாள் இவனை எங்கும் தொடர்ந்தபடி இருப்பாள். பெயரில் மட்டும்தான் மாற்றம் இருக்கும். ஒரு பிறப்பில் பானுவாக மறு பிறப்பில் ரேணுவாக இன்னொன்றில் துர்காவாய் பிறந்து பாஸ்கரனோடு இணக்கத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பாள். இவை யாவும் சத்தியங்கள். படித்து முடித்த துர்கா ஒரு கணம் ஒன்றும் புரியாமல் நோட்டை மூடி வைத்தாள். யார் எதற்காக இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் என்று புரியாத குழப்பம் அவளை ஆக்கிரமிக்கும் போது தொலைபேசி சினுங்கியது. காதை கொடுத்தான். பாஸ்கரன் தான் பேசினான். யார், துர்காவா? ஆமா, நீங்க? உன்னோட பாஸ்கர். என் பாஸ்கரா? ஆமா துர்கா, அங்க டேபிள் மேல இருக்கிற ஒரு கையெழுத்து பிரதி நோட்டோட எஸ்பி அஜித்குமார் சாரோட வீட்டுக்கு வரியா? நிச்சயமா. ஆமா, பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள நான் இருப்பேன்னு எப்படி எதிர்பார்த்தீங்க? உன்னைத்தான் எனக்கு தெரியுமே, அதை வச்சுத்தான். அந்த பதில் அவளை பன்னீரில் விழுந்த கற்கண்டை போல ஆக்கிவிட்டிருந்தது. நோட்டை எடுத்து கொண்டாள். மார்போடு அணைத்து கொண்டாள். ஞாபகமாக அருள்மொழி என்ன ஆனாள் என்று கேட்க வேண்டும் என்கிற முடிவோடு ஒரு ரேஸ் குதிரையாட்டம் துள்ளிக்கொண்டு ஓடினாள். பாஸ்கரன் அறையில் ஃப்ளோ அப் ஒன்றில் வாழ்க்கையில் எல்லா புதிர்களுக்கும் விடை கிடைத்து விடுவதில்லை என்கிற வாசகம். அதுதான் உண்மையோ? இந்த கதை இதோட முடிஞ்சது. உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில உங்களை மறுபடியும் பார்க்குறேன். பாய்.